சொல்லமா மாறும் உலகம், ಹೇಳೋಣ ಮಾರುವ ಲೋಕ, மாறும் உலகம், மாறாத இயேசு, ಮಾರ್ಪಡದ ಯೇಸು, சேஞ்சிங் வேர்ல்ட், ಬದಲಾಗುವ ಲೋಕ, அன்சேஞ்சிங் காட். ಬದಲಾಗದ ದೇವರು. இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கு. ಈ ಲೋಕವು ಬದಲಾಗುತ್ತಲೇ இந்த ಇರುತ್ತದೆ. செய்தி ஆரம்பித்தது முதல் இன்னைக்கு வரைக்கும் நீங்க நியூஸை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நிறைய பேர் பயந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. ಈ ಮೆಸೇಜ್ ಪ್ರಾರಂಭಿಸಿದ ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ಇಂದಲೂ ಈ ಲೋಕದ ಜನರು ಅನೇಕರು ಭಯದಿಂದ ಬಾಳುತ್ತಿದ್ದಾರೆ. நிறைய கூட்டங்களை போடுவதெல்லாம் தவிர்த்துட்டு இருக்காங்க. ಅನೇಕ ಕೂಟಗಳನ್ನು தவிர்த்துட்டு இருக்காங்க. ಅದನ್ನು ಅವರು ಬೇಡ ಅಂತ ಕ್ಯಾನ್ಸಲ್ ஐபிஎல் ಮಾಡಿದ್ದಾರೆ. மேட்ச் எல்லாம் கேன்சல் பண்ணிருக்காங்க. ಐಪಿಎಲ್ ಮ್ಯಾಚ್ಗಳೆಲ್ಲ ಕ್ಯಾನ್ಸಲ್ நிறைய ಮಾಡಿದ್ದಾರೆ. இடங்கள்ல கூட்டமா லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. ಅನೇಕ ಜಾಗದಲ್ಲಿ 1000ಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ಜನರು ಕೂಡಬಾರದೆಂದು ಕ್ಯಾನ್ಸಲ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஏன்னா யாரு எப்ப எங்க குண்டு போடுவான்னு தெரியாது. ಯಾಕಂದ್ರೆ ಯಾವಾಗ ಎಲ್ಲಿ ಗುಂಡುಗಳನ್ನು ಹಾಕುತ್ತಾರೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. எங்க ஏவுகணை வரும்னு தெரியாது. ಎಲ್ಲೆಲ್ಲ ಗುಂಡುಗಳು ಬರುತ್ತದೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. எந்த தீவிரவாத கும்பல் வந்து அட்டாக் பண்ணுவாங்கன்னு எங்க வந்து பண்ணுவாங்கன்னு தெரியாது. ಎಲ್ಲಿ ಟೆರರಿಸ್ಟ್ಗಳು ಅಟ್ಯಾಕ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. போன மாசம் நல்லா சமாதானமா இருந்தோம். ಹೋದ ತಿಂಗಳು ಚೆನ್ನಾಗಿ ಸಂತೋಷವಾಗಿ இந்த மாசம் மோசமா போயிட்டு இருக்கு. ಈ ತಿಂಗಳು ತುಂಬಾ ಮೋಸವಾಗಿ ಹೋಗುತ್ತಿದೆ. மாறிக்கொண்டே இருக்கிறது. ಬದಲಾಗುತ್ತಲೇ ಇದೆ. இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. ಈ ಲೋಕವು ಬದಲಾಗುತ್ತಲೇ ಇದೆ. நிகழ்ச்சிகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ಬದಲಾಗುತ್ತಲೇ ಇದೆ. சூழ்நிலை மாறிக்கொண்டே இருக்கிறது. ಸನ್ನಿವೇಶಗಳು ಬದಲಾಗುತ್ತಿದೆ. கலாச்சாரங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. ಎಲ್ಲ ಕಲಾಚಾರಗಳು நம்முடைய ಬದಲಾಗುತ್ತಿದೆ. பலன் மாறிக்கொண்டே இருக்கிறது. ನಮ್ಮ ಬಲವು ಬದಲಾಗುತ್ತಿದೆ. நம்முடைய சிந்தை யோசனை மாறிக்கொண்டே இருக்கிறது. ನಮ್ಮ ಯೋಚನೆಗಳು ಬದಲಾಗುತ್ತಿದೆ. மாறாதவர் இயேசு மாத்திரம்தான். ஹalleluya. ಬದಲಾಗದೇ ಇರುವವರು ಯೇಸು ಮಾತ್ರ ಒಬ್ಬರೇ. Changing world. ಬದಲಾಗುವ ಲೋಕ, God unchanging God with us. ಆದರೆ ಬದಲಾಗದ ದೇವರು என்னோடு கூட இருக்கிறார். ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದಾನೆ. Hallelujah. Hallelujah. Uncertain future. ನಿಶ್ಚಯವಿಲ್ಲದ ಭವಿಷ್ಯ, unchanging nature. ಬದಲಾಗುವ ಸ್ವಭಾವ, நிச்சயமில்லாத எதிர்காலம் இருக்கிறது. ನಿಶ್ಚಯವಿಲ್ಲದ ಭವಿಷ್ಯವಿದೆ. நிறைய இடத்துக்கு போறது தவிர்த்துட்டாங்க. இப்போ ಅನೇಕ ಜಾಗಗಳಲ್ಲಿ ಹೋಗುವುದನ್ನು ತಪ್ಪಿಸಿದ್ದಾರೆ. ಫ್ಲೈಟ್ல போயிட்டு வர்றதெல்லாம் இப்ப பயப்பட ಆರಂಭಿಸಿட்டாங்க. ಫ್ಲೈಟ್ ಅಲ್ಲಿ ಹೋಗುವುದೆಲ್ಲ ಭಯಪಟ್ಟಿದ್ದಾರೆ. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ಈ ರೀತಿಯಾದ தன்னுடைய ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ தன்னுடைய தன்மையில் மாறாத ஒருவர் என் கூட உங்க கூட இருக்கிறார். ತನ್ನ ಗುಣಾದಿಶಯಗಳಲ್ಲಿ ಬದಲಾಗದೇ ಇರುವವರೊಬ್ಬರಿದ್ದಾರೆ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ பயப்படாதீங்க. ನೋಡಿ ಹೇಳಿ, ಭಯಪಡಬೇಡಿ. அவரின்றி ஒரு அணுவும் அசையாது. ಅವರಿಲ್ಲದೆ ಯಾವ ಕಾರ್ಯವೂ ಅದು ಅಗಲುವುದಿಲ್ಲ. அவரின்றி ஒண்ணுமே நடக்காது. ಆತನಿಲ್ಲದೆ ಒಂದು ಕಾರ್ಯವು ಅಗಲುವುದಿಲ್ಲ. இங்க கண்ணு மூடுனா ಇಲ್ಲಿ ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿದರೆ அங்க கண்ணை திறந்துடலாம். ಮೇಲೆ ಕಣ್ಣು ತೆಗೆಯುತ್ತೇವೆ. இங்க ஆராதிச்சிட்டு இருப்போம். ಇಲ್ಲಿ ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತಿರುತ್ತೇವೆ. உயிரோடு இருந்தா இங்க ஆராதிக்கலாம். ಜೀವಂತವಾಗಿದ್ದರೆ ಇಲ್ಲಿ ಆರಾಧಿಸೋಣ. செத்து போனா அங்க போய் ஆராதிக்கலாம். ಸತ್ತೋದರೆ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ஆக ಆರಾಧಿಸೋಣ. மொத்தம் அவருக்கு ஆராதனை. ಎಲ್ಲವೂ ಆತನೊಬ್ಬನಿಗೆ அவரை ಆರಾಧನೆ. துதிச்சுக்கிட்டே இருக்கலாம். ಆತನೊಬ್ಬನನ್ನೇ ಸ್ತುತಿಸೋಣ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் மாறாதவராய் இருக்கிறார். ಆತನು அவருடைய ಬದಲಾಗದವನಾಗಿದ್ದಾನೆ. குணாதிசயத்தில் அவருடைய தன்மையில் அவர் மாறவே இல்லை. ಆತನ ಗುಣಗಳಲ್ಲಿ ಆತನು ಬದಲಾಗದೇ He is ಇರುವವನು. perfect. ಆತನು ಪರ್ಫೆಕ್ಟ್. பரிபூரணர் அவரே. ಆತನು ಪರಿಪೂರ್ಣನಾಗಿದ್ದಾನೆ. அவர் வார்த்தையில் சத்தியத்தில் பரிபூரணராய் இருக்கிறார். ಆತನು ಮಾತುಗಳಲ್ಲಿ ಆತನು அவர் ಪರಿಪೂರ್ಣನಾಗಿದ್ದಾನೆ. பரிசுத்த தன்மையில் பரிபூரணராய் இருக்கிறார். ಆತನ ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಆತನು ಪರಿಪೂರ್ಣನಾಗಿದ್ದಾನೆ. அவர் அன்சேஞ்சிங் நேச்சர் உடையவராய் இருக்கிறார். ಆತನು ಬದಲಾಗದೇ ಇರುವ ಸ್ವಭಾವ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. அந்த நேச்சர்ல அவர் மாறவே மாட்டாரு. ಆ ಸ್ವಭಾವದಿಂದ ಬದಲಾಗುವುದಿಲ್ಲ. He is perfect because he is the beginning and the end. அவர் ஒருவரே ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். ಆತನೊಬ್ಬನೇ ಪರಿಪೂರ್ಣನು, ಏಕೆಂದರೆ ಆತನೇ ಆರಂಭವೂ ಕೊನೆಯೂ ಆಗಿದ್ದಾನೆ. அவர் பெர்ஃபெக்ட்டா இருக்கிறதுனால ಆತನು ಪರಿಪೂರ್ಣ ಆಗಿರುವ அவர்கிட்ட ಕಾರಣ போய் யாரும் சொல்ல முடியாது, கடவுளே நீங்க இந்த விஷயத்துல கொஞ்சம் குறைவா இருக்கிறீங்க, கொஞ்சம் ஏத்திக்குங்க, இந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறீங்க, கொஞ்சம் இறக்கிக்கங்கன்னு சொல்லவே முடியாது. ಆತನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿರುವ ಕಾರಣ ಆತನ ಬಳಿ ಹೋಗಿ ಯಾರು ಹೇಳಕ್ಕಾಗಲ್ಲ, ಇದರಲ್ಲಿ ನೀವು ಕಮ್ಮಿ ಇದ್ದೀರಾ, ಇದರಲ್ಲಿ ನೀವು ಹೆಚ್ಚಾಗಿದ್ದೀರಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳೋದಕ್ಕೆ ಅಸಾಧ್ಯವಾದ ಕಾರ್ಯ. யாராவது சொல்ல முடியுமா? ಯಾರಾದ್ರೂ உங்களுக்கு ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತದಾ? கொஞ்சம் சக்தி கம்மியாகுது, இறக்குங்க. ಅಪ್ಪ, ನಿಮ್ಮ ಶಕ್ತಿಯು ಕಮ್ಮಿ ಆಗಿದೆ, டம்மு ಇಳಿಸಿಕೊಳ್ಳಿ. டம்மு டம்மு ஏறுது, சாமி மலை ஏறுது. ಡಮ್ಮು ಡಮ್ಮು ಅಂದರೆ ಮೇಲೆ ಹೋಗುತ್ತದೆ. நம்ம கிறிஸ்டியனே அப்படிதான் பண்றாங்க. ನಮ್ಮ ಕ್ರೈಸ್ತರೇ ಆ ರೀತಿ ಮಾಡುತ್ತಾರೆ. ஜோரா அடிச்சா அவருக்கு சக்தி வல்லம ಜಾಸ್ತಿ வருதான். ಅದು ಜೋರಾಗಿ ಆ ಡ್ರಮ್ಗಳನ್ನು ಹೊಡೆದರೆ ಶಕ್ತಿ அது ಬರುತ್ತದೆ. இல்லன்னா அப்படியே சக்தி போயிடுதான். ಆ ಡ್ರಮ್ಗಳಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಶಕ್ತಿ ಹಾಗೆ ಕೊಂಚವಾಗುತ್ತದೆ. அவர்கிட்ட போய், அப்பா நீங்க இந்த குணத்துல கொஞ்சம் கம்மியா இருக்கிறீங்க, கொஞ்சம் குறைவா இருக்கிறீங்க, கொஞ்சம் இத கொஞ்சம் சரி பண்ணிக்கங்க. ಅಪ್ಪ, ನೀವು ಈ ಗುಣಗಳಲ್ಲಿ ಕಮ್ಮಿ ಆಗಿದ್ದೀರಾ, ಇದು ಸರಿ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬಹುದು. இந்த குணம், இந்த கோபம் உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. ಈ ಕೋಪವು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಜಾಸ್ತಿ ಆಗಿದೆ, ಸ್ವಲ್ಪ ಕಮ್ಮಿ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ அப்படின்னு என் அப்பா கிட்ட யாருமே சொல்ல முடியாது. ಆ ರೀತಿ ನನ್ನ ತಂದೆಯ ಬಳಿ ಯಾರು ಹೇಳಕ್ಕೆ அப்படின்னு ಅಸಾಧ್ಯ. என் ஏசப்பா கிட்ட ஒருத்தரும் சொல்ல முடியாது. ಆ ರೀತಿ ನನ್ನ ಏಸಪ್ಪನ ಬಳಿ ಯಾರು ಹೇಳಕ್ಕೆ அவர் ಆಗುವುದಿಲ್ಲ. நேற்றும் இன்றும்
இன்றும் என்றும் மாறாதவர். ಆತನು ನೆನ್ನೆಯೂ ಇವತ್ತು ಎಂದಿಗೂ ಮಾರ್ಪಡದೆ ಇರುವವನು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மல்கியால சொல்றாரு, ಮಲೆಕಿಯಾದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, மல்கியா 3:6ல சொல்றாரு அவரு, ಮಲೆಕಿಯ 3:6ರಲ್ಲಿ நான் ಹೇಳುತ್ತಾರೆ, கர்த்தர் நான் மாறாதவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ನಾನು ಕರ್ತನು, ನಾನು ಬದಲಾಗುವುದಿಲ್ಲ. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், ಆತನು ನಿನ್ನೆ ಇವತ್ತು ಎಂದಿಗೂ ಮಾರ್ಪಡದೆ ಇರುವವನು, இருக்கிறவா இருப்பவர், ಇರುವಂತೆಯಾಗಿ ಇರುವವನು, I am that I am என்று சொல்லுகிறவர். ಆತನು ಇರುವ ಹಾಗೆ ಇರುವ ಆತನು. நான் மாறிக்கிட்டே இருக்கிற ஆள் கிடையாது. ನಾನು ಬದಲಾಗುವ ವ್ಯಕ್ತಿ ಅಲ್ಲ. ஆதியில் எப்படி சர்வ வல்லமையுள்ளவராய் இருந்தேனோ, ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾದ ಸರ್ವ ವ್ಯಾಪಿಯಾಗಿದ್ದೇನೋ, எப்படி சர்வ வியாபியாய் இருந்தேனோ, ಯಾವ ರೀತಿ ಸರ್ವಶಕ್ತನಾಗಿದ್ದೇನೋ, சாவாமையுள்ளவனாய் இருந்தேனோ, ಸಾವು ಇಲ್ಲದೆ ಇರುವನಾಗಿದ್ದೇನೋ, அகிலத்தையும் படைத்தவனாய் இருந்தேனோ, ಸಕಲವನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದವನಾಗಿದ್ದೇನೋ, எல்லாம் வல்ல இறைவனாய் இருந்தேனோ, ಎಲ್ಲವಕ್ಕೂ ಬಲ್ಲವಾದ ದೇವರು ನಾನಾಗಿದ್ದೇನೋ. அதில் இன்றைக்கும் நான் மாறவில்லை. I am perfect. He is perfect God. ಆದ್ರಿಂದ ನಾನು ಬದಲಾಗದೇ ಇರುವ ದೇವರು, ನಾನು ಪರಿಪೂರ್ಣ ಉಳ್ಳ ದೇವರು ಎಂಬ ಹೇಳುತ್ತಾನೆ. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இரண்டாவதாக பார்த்தோம், ಎರಡನೇದಾಗಿ ನೋಡಿದ್ದೇವೆ, uncertain love, unchanging promise. ನಿಶ್ಚಯವಿಲ್ಲದ ಪ್ರೀತಿ, ಬದಲಾಗದೇ ಇರುವ ವಾಗ್ದಾನ. அப்போ இந்த உலகம் நம்ம மேல ஒரு 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 நான் அன்பு வைக்கிறேன் அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்கு. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾನು ನಿನ್ನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇಡುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳುತ್ತಾನೆ அது ಇರುತ್ತಾರೆ. நிலையானது இல்ல, ಅದು ನಿಶ್ಚಯವಿಲ್ಲವದು, அது நிச்சயமற்றது. ಅದು ನಿಶ್ಚಯವಿಲ್ಲದು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா கர்த்தருடைய வாக்குறுதி எப்போதும் நிலையானதா இருக்கிறது, ಆದರೆ ದೇವರ ವಾಗ್ದಾನವು ಅದು ಯಾವಾಗಲೂ ಆ ರೀತಿ ಇರುವುದು, மாறாததா இருக்கிறது. ಅದು ಬದಲಾಗದೇ ಇರುವುದು. எப்போ உங்களையும் என்னையும் நேசிக்கிறேன் என்று சொன்னது இன்னைக்கு வரைக்கும் அது அப்படியே இருக்கிறது. ಯಾವಾಗಲೂ ಆತನು ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದು ಅದು சிரிச்ச ಬದಲಾಗದೇ ಇರುವ முகத்தோடு ಪ್ರೀತಿ. கேக்குறீங்களா? Only God is our constant companion. கர்த்தர் ஒருவரே என்னுடைய நிலையான துணையானவர். ಆತನೊಬ್ಬನೇ ನನ್ನ ನಿರಂತರ ಸಂಗಾತಿ. தேவன் ஒருவரே நமது நிலையான ஆறுதல், கான்ஸ்டன்ட் கம்ஃபர்ட்டர் அவர்தான். ಆತನೊಬ್ಬನೇ ನಮ್ಮ ಬದಲಾಗದೇ ಇರುವ ನಿಶ್ಚಯವಿಲ್ಲದ ಪ್ರೀತಿ, ಆತನೊಬ್ಬನೇ. கைய பிடிச்சவர் கைய விடவே மாட்டாரு. ಕೈಯನ್ನು ಹಿಡಿದಾತವನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. நான் அவரை விட்டாலும் அவர் என்ன விட மாட்டாரு. ನಾನು ಆತನ ಕೈ ಬಿಟ್ಟರೂ ಆತನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. யார் என்ன விட்டாலும் அவர் என்ன விட மாட்டாரு. ಯಾರು ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟರೂ ಆತನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஆமா, சுகத்திலும் துக்கத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் அங்கிலும் இங்கிலும் எல்லாமே நம்ம சொல்லிட்டு வாக்குறுதி கொடுப்போம். ನಾನು ಸುಖದಲ್ಲೂ ದುಃಖದಲ್ಲೂ ಶಾಂತಿಯಾಗಿ ಇರುವಾಗಲೂ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳಲ್ಲೂ ನೀನೊಟ್ಟಿಗೆ ಇರಬೇನು ಅಂತ ವಾಗ್ದಾನ ಮಾಡುತ್ತಾರೆ. கொஞ்சம் எதிர்பார்த்தது மாதிரி நடக்கலனா நீ வேற நான் வேற. ಸ್ವಲ್ಪ ಎದುರು ನೋಡಿದನ್ನು ಮಾಡಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನೀನ್ ಬೇರೆ ನಾನ್ ಬೇರೆ. கொஞ்சம் கோவப்பட்டா நீ வேற நான் வேற. ಸ್ವಲ್ಪ ಕೋಪಗೊಂಡರೆ ನೀನು ಬೇರೆ ನಾನು ಬೇರೆ. ஆனா என் அப்பா வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. ನನ್ನ ಅಪ್ಪನು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾನೆ. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದಿಲ್ಲ, ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. அதிலிருந்து அவர் ஒரு படியும் ஒரு நிலையும் மாறவே மாட்டார். ಆದ್ದರಿಂದ ಒಂದು ಕಾರ್ಯದಲ್ಲೂ ಆತನು ಬದಲಾಗದೇ ಇರುವವನಾಗಿದ್ದಾನೆ. உலகத்தின் அன்பு மாறும், ಈ ಲೋಕದ ಪ್ರೀತಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. unchanging promise அவர் சொல்லி இருக்கிறார். அதிலிருந்து மாற ಆದರೆ மாட்டார். ಬದಲಾಗದೇ ಇರುವ ಪ್ರೀತಿ ஹalleluya. ಹೇಳಿದ್ದಾನೆ. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ಆತನು ಹೇಳಿದರೆ ಆಗುತ್ತದೆ, ಆತನ ಕಟ್ಟಳೆ ಇಟ್ಟರೆ ನಿಲ್ಲುತ್ತದೆ. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ಆತನ ವಾಗ್ದಾನವೆಲ್ಲ கிறிஸ்து இயேசுவுக்குள் ಕ್ರೈಸ್ತ ಯೇಸುನೊಳಗೆ ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ಹೌದಾಗಿಯೂ ಆಮೇನಾಗಿಯೂ ಇದೆ. ஹalleluya. ஹalleluya. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ಆತನ ವಾಗ್ದಾನವೆಲ್ಲ ಹೌದು ಎಂಬುದಾಗಿ அவர் ಆಮೇನಾಗಿದೆ. சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ಆತನು ಹೇಳಿದರೆ ಆಗುತ್ತದೆ, ಆತನು ಆಜ್ಞಾಪನೆ ಮಾಡಿದರೆ சொல்லமா ನಿಲ್ಲುತ್ತದೆ. கான்ஸ்டன்ட் கம்பேனியன் அவர்தாங்க. ಆತನೊಬ್ಬನೇ ಕಾನ್ಸ್ಟೆಂಟ್ ಕಂಪನಿಯನ್, கான்ஸ்டன்ட் கம்ஃபர்ட்டர் அவர்தாங்க. ಆತನೊಬ್ಬನೇ ನಿರಂತರ ಸಂಗಾತಿ. இரண்டாவது வாரத்துல பார்த்தோம், ಎರಡನೇ ವಾರಗಳಲ್ಲಿ he is the ನೋಡಿದ್ದೇವೆ, hope to the hopeless. ಆತನೊಬ್ಬನೇ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದವರಿಗೆ ನಂಬಿಕೆ, நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு, நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கை அவரே. ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದವರಿಗೆ ನಂಬಿಕೆ ಆತನೇ. ஆமா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ வேதம் சொல்லுகிறது. ದೇವರಿಗೆ ಕಾಯುವವರು. அப்போ போன வாரம் நம்ம அந்த வெயிட்டிங்கை குறித்து நிறைய பார்த்தோம். ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ಆ ನಿರೀಕ್ಷೆಯ ಕುರಿತು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು அந்த வெயிட்டிங் பீரியட் ரொம்ப முக்கியம். ಆ ನಿರೀಕ್ಷೆಯ ವೇಳೆ ತುಂಬಾ ಅವಶ್ಯ. ஆக நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படினு சொன்னா ನೀವು ನಿರೀಕ್ಷೆಯಲ್ಲಿ ಇದ್ದೀರಿ நீங்க ஆக்டிவா இருக்கீங்கன்னு அர்த்தம். ನೀವು ಆಕ್ಟಿವ್ ಆಗಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ. நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படினு சொன்னா ನೀವು ನಿರೀಕ್ಷಿಸುತ್ತಿದ್ದರೆ நீங்க எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கீங்க அப்படினு சொல்லி அர்த்தம். ನೀವು ಆತನ ಮೇಲೆ ಭರವಸೆ ಇಟ್ಟಿದ್ದೀರಿ நீங்க ಎಂಬುದಾಗಿ. வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படினு சொன்னா ನೀವು ಆತನ ಮೇಲೆ ನಿರೀಕ್ಷೆಯಾಗಿದ್ದೀರಿ,
நீங்க ஏதோ ஒரு நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி அர்த்தம். ಯಾವುದೋ ಒಂದು ಭರವಸೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೀರಾ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. ஆக நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆக்டிவா இருக்கிறீங்க, ನೀವು ಆತನಲ್ಲಿ ಕಾಯುತ್ತಿದ್ದೀರಾ, எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கிறீங்க, ಆತನ ಬಳಿ ಒಂದು ಭರವಸೆ, நம்பிக்கையோடு இருக்கிறீங்க. ಆತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯಿಂದ இவை ಇದ್ದೀರಾ. எல்லாம் மனிதர்கள் மீது நாம் வைக்கும்போது, ಇದೆಲ್ಲ ನಾವು ಮನುಷ್ಯರ ಮೇಲೆ ಇಡುವಾಗ, நாசியில சுவாசமுள்ள மனிதர்கள் மீது வைக்கும்போது, ಶ್ವಾಸಿಸುವಂತ ಮನುಷ್ಯರ ಮೇಲೆ ಇಡುವಾಗ அவன் மாறிடுவான், அவ மாறிடுவா, ಅದು ಬದಲಾಗುತ್ತಾನೆ, அவங்க மாறிடுவாங்க. ಅವರು ಬದಲಾಗುತ್ತಾರೆ. வேதம் சொல்லுகிறது, நாசியில சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிடுங்கள். ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, ಮನುಷ್ಯರನ್ನು ನಂಬುವುದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಿ. அவன் நம்புவதற்கு எம்மாத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. ಆತನನ್ನು ನಂಬುವುದು ಎಷ್ಟು ಮಾತ್ರವು ಅಂತ ಹೇಳುತ್ತದೆ. ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்க, ಆದ್ರೆ ನೀವು ಕಾಯುತ್ತಲೇ ಇರಿ, ஆக்டிவா இருங்க, ನೀವು ಕ್ರಿಯೆಯುಳ್ಳವರಾಗಿರಿ, எக்ஸ்பெக்டேஷனோடு இருங்க, ನೀವು ಕಾಯುವರಾಗಿರಿ, ஹோப்போடு இருங்க. ನೀವು ನಂಬಿಕೆಯಿಂದ ಇರಿ. அதெல்லாம் கர்த்தர் மேல வைத்து கர்த்தருக்காக இருங்க. கரங்களை ಅದೆಲ್ಲ தட்டலாமா? ದೇವರಿಗೋಸ್ಕರ ಮಾಡಿ. வேதம் அதான் தெளிவா சொல்லுகிறது. ವೇದವು ಕ್ಲಿಯರ್ ಆಗಿ ಹೇಳುತ್ತದೆ. ஐசாயால சொல்லுகிறது, ಐಸಾಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, ದೇವರಿಗೆ ಕಾಯುವವರು, ஹalleluya, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, சொல்லமா, ದೇವರಿಗೆ ಕಾಯುವವರು ಹೇಳೋಣ, கர்த்தருக்கு ஆக்டிவா இருப்பவர்களோ, ದೇವರ ಮೇಲೆ ಕ್ರಿಯೆ ಉಳ್ಳವರು, கர்த்தருக்காக எக்ஸ்பெக்டேஷன், கர்த்தர் மேல எக்ஸ்பெக்டேஷன் வைத்திருக்கிறவர்களோ, ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಿರುವವರು, கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களோ, ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ புது ಇಟ್ಟಿರುವವರು பலன் அடைவார்கள். ஹalleluya. ಹೊಸ ಬಲವನ್ನು ಹೊಂದುವವರು. அப்ப யார் மேல என் நம்பிக்கை வைக்கணும்? ಹಾಗಾದ್ರೆ ಯಾರ ಮೇಲೆ ನನ್ನ ಭರವಸೆ போன வாரம் ಇಡಬೇಕು? சொன்னேன், ಕಳೆದ ವಾರ ಹೇಳಿದೆ, புள்ள மேல நம்பிக்கை வச்சு ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಭರವಸೆ ಇಟ್ಟು புள்ளைய படிக்க வைக்கிறோம், ಮಕ್ಕಳನ್ನು பொண்ணை ಓದಿಸುತ್ತೇವೆ, படிக்க வைக்கிறோம், ಹೆಣ್ಣು ಮಗಳನ್ನು ಓದಿಸುತ್ತೇವೆ, டாக்டர் ஆகணும், அதாகணும், இதாகணும், பெரிய ஆள் ஆகணும்னு படிக்க வைக்கிறோம். ಡಾಕ್ಟರ್ ಆಗ್ಬೇಕು, ಅದಾಗ್ಬೇಕು, ಇದಾಗ್ಬೇಕಂತ ಓದಿಸುತ್ತೇವೆ. வீட்டுல இருக்கிற எல்லா தாத்தன் சொத்து, பாட்டன் சொத்து, பூட்டன் சொத்து எல்லாத்தையும் வித்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறோம். ಮನೆಯಲ್ಲಿರುವ ತಾತ ಆಸ್ತಿ, ಆ ತಾತನ ಆಸ್ತಿ ಎಲ್ಲವನ್ನು புள்ள என்ன ಮಾರುತ್ತೇವೆ. காப்பாத்தும், ಮಕ್ಕಳು ನನ್ನನ್ನು என் குடும்பத்தை ಕಾಪಾಡುತ್ತಾರೆ, காப்பாத்தும், ನನ್ನ ಮಕ್ಕಳು ನನ್ನನ್ನು கீழே ಕಾಪಾಡುತ್ತಾರೆ, இருக்கிற என் குடும்பத்தை மேல வந்து வைக்கும். ಕೆಳಗೆ ಇರುವ ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ஆனா ತರುತ್ತಾರೆ. வெளிநாட்டுக்கு போனவன், அந்த பையனும் அந்த பொண்ணும் ಆ ಹೊರ ದೇಶಕ್ಕೆ ಹೋದ ಆ ಮಗನೋ ಮಗಳು அங்கே பொண்ணை பார்த்து, அங்கே பையனை பார்த்து, அங்கே கல்யாணம் பண்ணி அங்கே செட்டில் ஆயிடுங்க. ಅಲ್ಲೇ ಹುಡುಗನನ್ನು ನೋಡುವುದು, ಹುಡುಗಿಯನ್ನು ನೋಡುವುದು, ಅಲ್ಲೇ ಮೊದಲಾಗಿ ಮದುವೆಯಾಗಿ ಸೆಟ್ಲ್ அங்கே ಆಗುವುದು, கிரீன் கார்டு வாங்கி அங்கே குடியுரிமை வாங்கிடுவாங்க. ಅಲ್ಲೇ ಗ್ರೀನ್ ಕಾರ್ಡ್ ತಗೊಂಡು ಅಲ್ಲೇ ಇದ್ ಬಿಡ್ತಾರೆ, சிட்டிசன்ஷிப் அங்கே எடுத்துக்குவாங்க. ಅಲ್ಲೇ ಸಿಟಿಸನ್ಶಿಪ್ அப்பாவையும் அம்மாவையும் ಫೋನ್ ಕಾಲ್ மட்டும் பாக்குறது, வீடியோ கால்ல மட்டும் பாக்குறது. ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು ಫೋನ್ ವಿಡಿಯೋ ಕಾಲಲ್ಲಿ ಮಾತ್ರ ಮಾತನಾಡೋದು. அப்படி நான் சொல்றேன்னு சொல்லிட்டு ಆ ರೀತಿ ಹೇಳ್ತೀನಿ உங்களை ಅಂತ யாரையும் வெளிநாட்டுக்கு போக கூடாதுன்னு நான் சொல்லல. ನಿಮ್ಮ ಯಾರನ್ನು ಹೊರ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಬೇಡಿ ಅಂತ ಹೇಳಲಿಲ್ಲ, ஐயா அனுப்பிச்சு வைக்காதீங்கன்னு நான் சொல்லல, ಕಳಿಸಿ ಕೊಡಬೇಡಿ ಅಂತ ಹೇಳಲಿಲ್ಲ. நான் யார் மேல நம்பிக்கை வைக்கிறேன், யாரை எக்ஸ்பெக்ட் பண்றேன், யார் மேல நான் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறேன்றது ரொம்ப முக்கியம். ಆದ್ರೆ ನಾನು ಯಾರನ್ನು ನಂಬುತ್ತೇನೆ, ಯಾರ ಮೇಲೆ ನಾನು ಭರವಸೆ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಅದು ಕಾರಣವಾಗಿದೆ. கொடுமையிலும் கொடுமை என்ன தெரியுமா? ಕಠಿಣದಲ್ಲೂ ಕಠಿಣ ಏನು அப்பா ಗೊತ್ತಾ? அம்மா சாவுக்கு, உற்றார் உறவினர்கள் சாவுக்கு கூட வர முடியாத சூழ்நிலை. ಹೆತ್ತ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಸ್ವಂತದವರು ಸತ್ತಾಗಲು ಬರುವುದಕ್ಕೆ ಆಗದೇ ಇರುವ வீடியோல ಕಾರ್ಯಗಳಾಗುತ್ತದೆ. லைவ்ல பார்க்கிற சூழ்நிலை. ವಿಡಿಯೋದಲ್ಲಿ ಲೈವ್ ಆಗಿ ನೋಡುತ್ತಾರೆ. உலகத்துல யார் மேல நம்பிக்கை வேண்டாம், ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರ ಮೇಲೂ ನಂಬಿಕೆ ಬೇಡ, யார் மேல எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க. ಯಾರ ಮೇಲೂ ಭರವಸೆ ಬೇಡ. எக்ஸ்பெக்டேஷன் தவறு கிடையாது, ಎಕ್ಸ್ಪೆಕ್ಟೇಷನ್ ತಪ್ಪಲ್ಲ. ஆனா நம்முடைய நேரங்களை, நம்முடைய வருஷங்களை அது வீணாக்கி விடும். மனிதர்கள் மேல ಅದು ನಮ್ಮ ಸಮಯವನ್ನು, ನಮ್ಮ ವರುಷಗಳನ್ನು ಅದು ವ್ಯರ್ಥ ಮಾಡುತ್ತದೆ. ஐயோ இது தெரியாம போச்சு, ಅಯ್ಯೋ ಇದು ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಹೋಯ್ತಲ್ಲ, ஐயோ இது புரியாம போச்சு, ಅಯ್ಯೋ ಇದು ನನಗೆ ಅರ್ಥವಾಗದೆ இவ்வளவு ಹೋಯ್ತಲ್ಲ, நாள் நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே, ಇಷ್ಟು ದಿವಸ ನಾನು ಅದನ್ನು என் waste மகன் மேல ಮಾಡಿದ್ದೇನೆ, எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தேன், ನನ್ನ ಮಗಳ ಮೇಲೆ ನನ್ನ ಭರವಸೆ என் ಇಟ್ಟಿದ್ದೆ, மகன் மேல நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தேன், ನನ್ನ நம்பிக்கை ಮಗನ ಮೇಲೆ வச்சிருந்தேன், ಭರವಸೆ ಇಟ್ಟಿದ್ದೆ. ஆனா இப்படி கை கொடுத்துட்டான், ಹಾಗ ಈ ರೀತಿ இப்படி ಕೈ கை கொடுத்துட்டாங்க, ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಈ ರೀತಿ ಕೈ என் ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. வாழ்நாள் முழுக்க நான் ஸ்பெண்ட் பண்ணனே எல்லாம் போச்சே, ನನ್ನ ಫುಲ್ ಕಾರ್ಯವನ್ನು ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದೇನಲ್ಲ அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். இன்னைக்கு ಆ ರೀತಿ ಹೇಳುತ್ತಾ ಇರುತ್ತೇವೆ. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, ದೇವರ ಮೇಲೆ ಭರವಸೆ ಇಟ್ಟು, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, ದೇವರಿಗೆ ಕಾಯುವವರು, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, ದೇವರಿಗೆ ಕಾಯುವವರು, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ ದೇವರ ಮೇಲೆ புது ಕಾಯುವವರು பலன் அடைந்து ಹೊಸ ಬಲವನ್ನು ಹೊಂದಿ உயர எழும்புவார்கள். ಅವರು ಉನ್ನತಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ. அப்ப யார் எக்ஸ்பெக்டேஷன் யார் மேல இருக்கணும்? ನಿಮ್ಮ ಭರವಸೆ ಯಾರ ಮೇಲೆ ಇರಬೇಕು? என் அப்பா மேல இருக்கணும். ದೇವರ ಮೇಲೆ ಇರಬೇಕು. ஜனங்களை நேசிங்க, ಜನರನ್ನು ಪ್ರೀತಿಸಿ, நம்ப கூடாது. ಆದರೆ ಅವರ ಮೇಲೆ ಭರವಸೆ ಇಡಬೇಡಿ. பிள்ளைகளை நேசிங்க, ಮಕ್ಕಳನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡಿ, நம்ப வேண்டாம். ಆದರೆ ಅವರ ಮೇಲೆ ಭರವಸೆ ಇಡಬೇಡಿ. மனுஷன் மேல பற்றுதலாய் இருப்பதை பார்க்கலாம், மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், என் தேவன் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம்.
ಮನುಷ್ಯರನ್ನು ನಂಬುವುದಕ್ಕಿಂತ ನನ್ನ ದೇವರ ಮೇಲೆ ನಾವು ಇರುವುದೇ ದೊಡ್ಡದು. அடுத்தது நம்ம பார்த்தோம், he is the power to the powerless. ಬಲವಿಲ್ಲದವರಿಗೆ ಬಲವು ಆತನೇ. பலன் இல்லாதவர்களுக்கு அவர்தான் பலன். ಬಲವಿಲ್ಲದವರಿಗೆ ಬಲವು எல்லாம் ಆತನೇ. முடிஞ்சிடுச்சு, ಎಲ್ಲ ಮುಗಿಯಿತು. என் பிசினஸ் முடிஞ்சிடுச்சு, ನನ್ನ ಬಿಸ್ನೆಸ್ ಮುಗಿಯಿತು. என் வியாபாரம் முடிஞ்சிடுச்சு, ನನ್ನ ವ್ಯಾಪಾರ ಮುಗಿದಿದೆ. என் லைஃப் முடிஞ்சிடுச்சு, ನನ್ನ ಬಾಳು ಮುಗಿದಿದೆ. என் குடும்பம் முடிஞ்சிடுச்சு, ನನ್ನ ಕುಟುಂಬ ಮುಗಿಯಿತು. எனக்குள்ள இருக்கிற எல்லாமே போயிடுச்சு. ನನ್ನೊಳಗಿರುವ ಎಲ್ಲವೂ ಮುಗಿಯಿತು. இந்த வயசுல எனக்கு இந்த சோதனையா, ಈ ವಯಸ್ಸಲ್ಲಿ ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವಾ, இந்த வயசுலயும் இந்த வியாதியா, ಈ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಈ ದೊಡ್ಡ ರೋಗನಾ? ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் என் தேவன். ನಿಮಗೆ ಶಕ್ತಿ ಇಲ್ಲದೆ ಇರುವವರಿಗೆ ಶಕ್ತಿಯನ್ನು ನೀಡುವವನು பலன் இல்லாதவர்களுக்கு பலனை கொடுக்கிறவர் தான் இந்த தேவன். ஹalleluya. ಇಲ್ಲದೆ ಇರುವವರಿಗೆ ಬಲ ನೀಡುವವರೇ ದೇವರು. ஆக என் குடும்பம் இல்ல என் ஸ்ட்ரெngth, ನನ್ನ ಕುಟುಂಬ ಅಲ್ಲ ನನ್ನ ಬಲ. என் வியாபாரம் இல்ல என் ஸ்ட்ரெngth, ನನ್ನ ವ್ಯಾಪಾರ ಅಲ್ಲ ನನ್ನ ಬಲ. என் படிப்பு இல்ல என் ஸ்ட்ரெngth, ನನ್ನ ಎಜುಕೇಶನ್ ಅಲ್ಲ ನನ್ನ ಬಲ. என் ஸ்ட்ரெngth என் பவர் எல்லாம் என் கர்த்தர் தான். ஹalleluya. ನನ್ನ ಸ್ಟ್ರೆಂತ್ ನನ್ನ ದೇವರು ಮಾತ್ರವೇ. அவரை பிடிச்சுக்கலாம், மறந்துட வேணாம், அவரை பிடிச்சுக்கலாம். ಆತನೊಬ್ಬನನ್ನೇ ಹಿಡಿದುಕೊಳ್ಳೋಣ. இன்னைக்கு ಇವತ್ತು கடைசியா நம்ம பார்த்தோம், he is the hope to the hopeless, he is the power to the powerless. இன்றைக்கு he is the love to the loveless. ಆತನೇ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದವರಿಗೆ ಪ್ರೀತಿ ಆತನೇ. நான் அன்பற்றவர்களுக்கு அன்பு அவர்தான். ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದವರಿಗೆ ಪ್ರೀತಿ ಆತನೇ. வேதம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, அன்பு தேவன் அல்ல, ಪ್ರೀತಿ ದೇವರಲ್ಲ, தேவன் அன்பா இருக்கிறார். ದೇವರೇ ಪ್ರೀತಿಯಾಗಿದ್ದಾರೆ. அப்படிதானே? ಆ ರೀತಿ ಅಲ್ಲವಾ? ஏற்கனவே ஒரு பிரசங்கம் பண்ணிருக்காது, நீங்க கேளுங்க, யூடியூப்ல இருக்கு. ನಾನು ಒಂದು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದ್ದೇನೆ, ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ. அன்பெல்லாம் தேவன் அல்ல, ಅನ್ಬು ಪ್ರೀತಿ ದೇವರಲ್ಲ. அவன் அன்பு காண்பிக்கிறான், இவன் அன்பு காண்பிக்கிறான், அப்போ அவங்க அன்பு காண்பிக்கிறாங்க, அவங்க எல்லாம் கடவுளாக்கிட முடியாது. ಅವರು ಪ್ರೀತಿ ತೋರಿಸ್ತಾರೆ, ಇವರು ಪ್ರೀತಿ ತೋರಿಸ್ತಾರೆ ಅಂತ ಅವರನ್ನು ನಾವು ದೇವರಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಬಾರದು. கடவுள் தான் அன்பு, ನನ್ನ ದೇವರೇ ಪ್ರೀತಿ. தேவன் அன்பா இருக்கிறார், ದೇವರು ಪ್ರೀತಿಯಾಗಿದ್ದಾರೆ. அவரை மாத்திரம் தான் நான் கடவுளா நான் வணங்கணும். ಆತನೊಬ್ಬನನ್ನೇ ನಾನು ದೇವರಾಗಿ அன்பு காண்பிக்கிற எல்லாரும் நான் கடவுளாக்கிட கூடாது. ನನ್ನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ತೋರುವವರನ್ನು ಎಲ್ಲರನ್ನು ದೇವರಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಬಾರದು. கண்வனே கண் கண்ட தெய்வம், ಗಂಡನೇ ಕಣ್ ಕಾಣುವ ದೇವರು. அப்ப அவரு கடவுளாக்கிடலாமா? ಹಾಗಾದ್ರೆ ಅವರನ್ನು ದೇವರಾಗಿ நாய்க்குட்டி, நாய் என் மேல அவ்வளோ அன்பு வச்சுக்குது. ನಾಯಿ ಮರಿ ನನ್ನ ಮೇಲೆ ಅಷ್ಟು ಪ್ರೀತಿ ತೋರಿಸುತ್ತದೆ. ಮೊಸಲ್ ಕುಟ್ಟಿ ಎನ್ ಮೇಲೆ ಅನ್ಬು ಅவ்வளோ வச்சுக்குது. ರಾಬಿಟ್ பூனைக்குட்டி என் மேல அவ்வளோ அன்பு வச்சுக்குது. ಬೆಕ್ಕು ನನ್ನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ತೋರಿಸುತ್ತದೆ. அன்பு கடவுள் ஆக்கிடலாமா? ಪ್ರೀತಿ ದೇವರು ಮಾಡಬಹುದಾ? அன்ப கடவுள் ஆக்கிட முடியாதுங்க. ಪ್ರೀತಿಯನ್ನು ದೇವರಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ. கடவுள் அன்பாய் இருக்கிறார். ದೇವರೇ ಪ್ರೀತಿಯಾಗಿದ್ದಾನೆ. அந்த தேவனை தான் நான் தேவனாய் வணங்கணும். ಆ ದೇವರನ್ನೇ ನಾನು ದೇವರಾಗಿ அன்பற்றவர்களுக்கு அன்பு அவர். ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದೆ ಇರುವವರಿಗೆ அப்ப நம்ம எல்லாரும் அன்பற்றவர்களா தான் இருக்கிறோம். ಹಾಗಾದ್ರೆ ನಾವೆಲ್ಲವೂ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದವರಾಗಿದ್ದೇವೆ. இந்த உண்மையான அன்பை நிராகரித்தவர்களாக இருக்கிறோம். ಈ ನಿಜವಾದ ಪ್ರೀತಿಯನ್ನು ನಾವು ದೂರ ಮಾಡಿ இந்த இயேசுவின் அன்பை மறுதலித்தவர்களாக இருக்கிறோம். ಈ ನಿಜವಾದ ಪ್ರೀತಿಯನ್ನು ನಾವು ದೂರ ಮಾಡಿದ್ದವರಾಗಿದ್ದೇವೆ. இந்த அன்புக்கு நம்ம தகுதியற்றவர்களா இருக்கிறோம். ಈ ಪ್ರೀತಿಗೆ ನಾವು ಯೋಗ್ಯರಲ್ಲ. அன்பற்றவர்களாய் கல்மனதை உடையவர்களாய் இருந்த போதிலும் அவர் என் மேல உங்க மேல அன்பு வச்சாரு. ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದವರಾಗಿದ್ದರೂ ಕೂಡ ಆತನು ನಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸಿದ್ದಾನೆ. அந்த அன்புக்கு நான் தகுதியில்ல, அன்பே எனக்குள்ளாக இல்ல. ಆ ಪ್ರೀತಿಗೆ ನಾನು ಯೋಗ್ಯನಲ್ಲ, ಆ ಪ್ರೀತಿಗೆ ನಾನು ಕಾರಣನೂ ಅಲ್ಲ. அப்படி இருந்த போதிலும் அவர் என் மேல அன்பு வச்சாரு. ஹalleluya. ಇದ್ದಾಗಲೂ ಆತನು ನನ್ನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. அவர் சொல்றார் யோவான் 15வது அதிகாரத்துல, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ಆತನು ಹೇಳಿದ್ದಾನೆ ಯೋಹಾನದಲ್ಲಿ, ನೀವು ನನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ, ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. ஹalleluya. ஹalleluya. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்க என்ன தேடி வரல, நான் உங்களை தேடி வந்த. நீங்க முதல்ல என் மேல அனுபவிக்கல, நான் உங்க மேல முதல்ல அனுபவிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. ನೀವು ನನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ, ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. ನೀವು ಮೊದಲು ನನ್ನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇಡಲಿಲ್ಲ, ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. ನೀವು ನನ್ನನ್ನು ಆಯ್ಕೆ ಮಾಡಲಿಲ್ಲ, ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಆಯ್ಕೆ ಮಾಡಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. பாருங்க, மத்தேயு 26வது அதிகாரத்துல 14 இருந்து 35வது வசனம் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சம்பவம் நடக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ಮತ್ತಾಯ 26 14ರಿಂದ 35ವರೆಗೆ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಯೇಸು தன்னுடைய கடைசி கால ஊழியத்தை முடிக்க போறாரு. ಯೇಸು ತನ್ನ ಕೊನೆಯ ಕಾಲದ ಕಾರ್ಯ ಮಿನಿಸ್ಟ್ರಿಯನ್ನು ಮುಗಿಸಲಿದ್ದಾರೆ. அப்படி முடிக்க போகும்போது அவர் என்ன சொல்றாரு, ஒரு பந்தியை ரெடி பண்றதுக்கு சீஷர்கள் கேட்குறாங்க.
ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಆ ಮೇಜನ್ನು ಮುಗಿಸುವ ಕಾರ್ಯದಲ್ಲಿ அது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை வருது. ஸோ அப்போ அந்த நேரத்தில் சீஷர்கள்ட்ட இயேசுகிட்ட வந்து சீஷர்கள் கேட்குறாங்க, நம்ம எங்க பந்தி ஆயத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ಹುಳಿ ಇಲ್ಲದೆ ಇರುವ ರೊಟ್ಟಿಯನ್ನು ಮುರಿಯುವ ಸಮಯ ಬಂದ ತಕ್ಷಣ ಅದನ್ನು ಎಲ್ಲಿ ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಶಿಷ್ಯರ ಬಳಿ ಕೇಳುತ್ತಾರೆ. ಯೇಸು ಗೈಡ್ பண்றாரு. ಯೇಸು ಹೇಳುತ್ತಾರೆ. நீங்க அந்த போட்டோவெல்லாம் பாப்பீங்க, லாஸ்ட் சப்பர் ನೀವು ಅದನ್ನು ನೋಡಬಹುದು, ಕೊನೆಯ ಮೇಜು. அந்த கம்யூனியன் டேபிள்ல உட்கார்ந்துட்டு ஜீசஸ் நடுவுல இருப்பாரு, நிறைய பேர் 12 சீஷர்களும் பின்னாடி இருப்பாங்க. ಆ 12 ಶಿಷ್ಯರು ಆ ಕಮ್ಯೂನಿಯನ್ ಟೇಬಲ್ ಅಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವುದನ್ನು ನೋಡಬಹುದು. அது எக்ஸாக்ட்டா அப்படி இல்ல, பட் ஒரு கற்பனையில் அப்படி இருக்கும். ಅದು ಎಕ್ಸಾಕ್ಟ್ ಆಗಿ ಇಲ್ಲ, ಅದು ಒಂದು ಕಲ್ಪನೆ. அப்ப அந்த நேரத்துல கூப்பிடுறாரு, ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಕರೆಯುತ್ತಾರೆ. பாருங்க, அன்பற்றவர்களுக்கு அவர் அன்பு என்பதை நான் வெளிப்படுத்துறேன். ನೋಡಿ, ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದವರಿಗೆ ಪ್ರೀತಿ ತೋರಿಸುತ್ತಾನೆ. அந்த 12 பேர்ல 2 பேர் ಔಟ್ ಆனாங்க, தெரியுங்க தானே உங்களுக்கு? ಆ 12 ಜನದಲ್ಲಿ ಇಬ್ಬರು ಅದರಿಂದ ಹೊರಗೆ ಹೋದರು. ಪೇತ್ರನು கடைசி நேரத்துல தன்னுடைய உயிருக்கு பயந்து மறுதலிச்சிட்டாரு. ಆತನ ಜೀವಕ್ಕೋಸ್ಕರ ಭಯಪಟ್ಟು ದೇವರನ್ನು ನಿರೀಕ್ಷೆ அந்த பந்தியில அவர் சொல்றாரு, ಅದ ಆ ಮೇಜಿನಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, அவர் சொல்றாரு, ஒருத்தன் என்ன மறுதலிப்பான்னு சொல்றாரு, ಒಬ್ಬನು ನನ್ನನ್ನು ಬಿಡುತ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿದರು. நானான்னு சொல்றாரு, ನಾನಾ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. ஆனா இன்னொருத்தன் இருக்கிறான் பாருங்க, யூதாஸ். ಅಲ್ಲಿ ಯೂದಾಸ್ ಎಂಬುವನಿದ್ದಾನಲ್ಲ, அவன் என்ன பண்றான் பாருங்க, ಅವನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? பேதுரு திடீர்னு அப்படி செய்யறாப்ல, ಪೇತ್ರನು ಮಾಡುತ್ತಾ, ஆனா யூதாஸோ, ಆದ್ರೆ ಯೂದಾಸನು ಪ್ರೀ ಪ್ಲಾನ್ಡ್, ಮುಂಚೆನೆ ಆತನು ಪ್ಲಾನ್ ಮಾಡಿದ್ದ, ಪ್ರೀ ಪ್ಲಾನ್ பண்றான். ಆತನು ಮುಂಚೆನೆ. நீங்க வீட்டுக்கு போய் வாசிங்க, ನೀವು ಮನೆಗೆ ಹೋಗಿ ಓದಿ. 26வது அதிகாரம், மத்தேயு 26வது அதிகாரம் 14 இருந்து 35 வரைக்கும் நீங்க வாசிங்க வீட்டுக்கு போய். மத்தாய 26 ರಿಂದ 29 ವರೆಗೆ ಓದಿ ನೋಡಿ ಮನೆಗೆ. இயேசு இந்த பந்திக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஜனங்கள்ட்ட, இயேசுவுக்கு விரோதமா இருக்கிற ஜனங்கள்ட்ட போய் பேசி, அவன் 30 வெள்ளிக்காசுக்கு நான் இயேசுவை காட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீ பிளானோட வரான். ಯೇಸು ಈ ಭೋಜನಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುವ ಮುನ್ನವೇ ಆ ಯೂದಾಸ್ ಎಂಬುವನು ಅವರ ಬಳಿ ಹೋಗಿ ತೋರಿಸಿಕೊಡೋದಕ್ಕೋಸ್ಕರ 30 ಬೆಳ್ಳಿ ನಾಣ್ಯಗಳಿಗಾಗಿ ತೋರಿಸಿಕೊಡುವಂತೆ ಆತನು ಒಪ್ಪಿಕೊಂಡು ಬರುತ್ತಾನೆ. இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு வைங்க, ಈ ರೀತಿ ಕುಳಿತಿದ್ದಾರೆ ಅನ್ನಿಸಿಕೊಳ್ಳಿ. ಯೇಸು அங்க இருக்கிறாரு, ಯೇಸು ಅಲ್ಲಿದ್ದಾರೆ, எல்லாமே தெரியுது, ಎಲ್ಲವೂ ಗೊತ್ತಿದೆ. கூடவே இருந்தான் யூதாஸ், ಜೊತೆಲೇ ಇದ್ದ ಯೂದಾಸನು, கூடவே இருந்தான் பேதுரு, ಜೊತೆಲೇ ಇದ್ದನು ಪೇತ್ರನು. ஆனா ப்ரீ பிளானா ஒருத்தன் வந்திருக்கான், ಆದ್ರೆ ಮುಂಚೆನೆ ಪ್ಲಾನ್ ಮಾಡಿದವನಾಗಿ ಬಂದಿದ್ದನು. அன்பு எங்க போச்சு? ಪ್ರೀತಿ ಎಲ್ಲೋಯ್ತು? அன்பற்றவனாಗಿ போயிட்டான். ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದವನಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದ್ದನು. காசுக்காக இயேசுவை காட்டி கொடுக்க பிளான், ನಾಣ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ಯೇಸುವನ್ನು ತೋರಿಸಿಕೊಡುವುದಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದ್ದನು. பந்தி முடிஞ்சவனே அவர் கெத்செமனேக்கு போய் பிரேயர் பண்ணுவார், அவனுக்கு தெரியும். ಈ ಊಟ ಕಾರ್ಯಗಳು ಮುಗಿದ ತಕ್ಷಣ ಗೆತ್ಸೆಮನೆಗೆ ಹೋಗುವ ಕಾರ್ಯವಿತ್ತು. ಯೇಸುக்கு தெரியும் அவன் முத்தத்தினால காட்டி கொடுக்க போறான். ಯೇಸುವಿಗೆ ಗೊತ್ತು ಮುತ್ತಿನಿಂದ ಅವನು ತೋರಿಸುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. அவர் சொல்றாரு, ಹಾಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, எனக்கு காட்டி கொடுக்க போறவன் இங்க தான் இருக்கான், ನನ್ನನ್ನು ತೋರಿಸಿಕೊಡುವವನು ಇಲ್ಲೇ ಇದ್ದಾನೆ. அப்படியே ஒரு ஒண்ணும் தெரியாத புள்ள மாதிரி, ಇವ್ರಿಗೆ ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇರುವವರಾಗಿ, நானா காட்டி கொடுக்க போறேன், ನಾನಾ ತೋರಿಸಿಕೊಡಲಿದ್ದೇನೆ. ஆமாப்பா நீ, ಹೌದಪ್ಪ ನೀನೇ, வேற எதுவும் செஞ்சுக்கல, ಬೇರೆ ಏನು ಮಾಡಲಿಲ್ಲ, நீ தான் காட்டி கொடுக்க, ನೀನೇ ತೋರಿಸುತ್ತೀಯಾ. இந்த இடத்துல ஒருத்தன் நான் மறுதலிக்க போறேன். ಇಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಒಬ್ಬನು பேதுரு சொல்றாரு, உங்க கூட ನನ್ನನ್ನು ನಿರಾಕರಿಸುತ್ತಾನೆ, செத்தான சாவனே தவிர ಸತ್ತರೂ ಸಾಯುತ್ತೇನೆ, மறுதலிக்க மாட்டேன், ಆದರೆ ನಿಮ್ಮನ್ನು ನಿರಾಕರಿಸುವುದಿಲ್ಲ. கோழி கூவுறதுக்கு முன்னாடி, ಕೋಳಿ ಕೂಗುವ ಮುನ್ನ, நீ என்ன ஒரு தடவை இல்லப்பா 3 தடவை மறுதலிக்க, ನೀನು ನನ್ನನ್ನು ಒಂದು ಬಾರಿ ಅಲ್ಲಪ್ಪ 3 ಸಾಲಿ ನೀನು ನನ್ನನ್ನು ನಿರಾಕರಿಸುತ್ತೀಯಾ. இயேசுவினுடைய மனநிலை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். ಯೇಸುವಿನ ಕಾರ್ಯವನ್ನು ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ. அன்பற்றவர்களாக இருக்கிறாங்க, ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದವರಿಗೆ கூட தான் இருந்தாங்க, ಜೊತೆಲೇ ಇದ್ದರು, கூடவே சாப்பிட்டாங்க, ಜೊತೆಲೇ ಊಟ ಮಾಡಿದರು, கூடவே திரிஞ்சாங்க, ಜೊತೆಲೇ ಓಡಾಡಿದರು, ஆனா இயேசுவை காட்டி கொடுக்க, ಆದರೆ ಯೇಸುವನ್ನು ತೋರಿಸಿದ್ದರು. இன்னைக்கும் அப்படிதானே? ಇವತ್ತು ಆಗಿ ರೀತಿ ಅಲ್ಲವಾ? யார் காட்டி கொடுக்குறாங்க? இன்னைக்கு அப்படித்தானே? யார் தோರಿಸುತ್ತಾರೆ? ಇವತ್ತು ಹಾಗೆ ನಾನಾ காட்டி கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் இருப்பாங்க. ನಾನು ತೋರಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲರೂ ಇರುತ್ತಾರೆ. இங்க வசனம் சொல்லுது பாருங்க, ಇಲ್ಲಿ ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், ನಾನು ಅವರಿಗೆ ನಿಮ್ಮನ್ನು ತೋರಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ, நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள், ನೀವು ನನಗೆ ಏನು ಕೊಡುವಿರಿ என்றான். அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள் ಎಂದು ಆತನು ಕೇಳಿದಾಗ ಅವನಿಗೆ 30 ನಾಣ್ಯಗಳನ್ನು ಕೊಡುವುದಾಗಿ ಮಾತನಾಡಿದರು. ಅದು முதல் அவன் காட்டி கொடுப்பதற்கு ಸಮயம் பார்த்து கொண்டிருந்தான். பாத்தீங்களா? ಅದರವರೆಗೆ ಅವರು ಸಮಯವನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದ ತೋರಿಸಿಕೊಡೋದಕ್ಕೆ. ತನ್ನ தலைவனை காட்டி கொடுக்கறான், ತನ್ನ ನಾಯಕನನ್ನು ತೋರಿಸಿಕೊಡುತ್ತಾರೆ. ಕೂಡವೇ இருந்த ಅಸಿಸ್ಟೆಂಟ್ ಪಾಸ್ಟರ್, ಜೊತೆಲೇ ಇದ್ದಂತ ಅಸಿಸ್ಟೆಂಟ್ ಪಾಸ್ಟರ್, ಕೂಡವೇ இருந்த ವಿಶ್ವಾಸಿ, ಜೊತೆಲೇ ಇದ್ದ ವಿಶ್ವಾಸಿ, ಕೂಡವೇ இருந்த ಯೇಸುವಿನ பிள்ளை, ಜೊತೆಲೇ ಇದ್ದಂತ ಯೇಸುವಿನ ಮಗು, ಕೂಡವೇ இருந்த சகோதரன் சகோதரி, ಜೊತೆಲೇ ಇದ್ದ ಸಹೋದರ ಸಹೋದರಿ, ಕೂಡವೇ இருந்தவங்க
ಜೊತೆಲೇ ಇದ್ದವರು குழி பறிக்கிறாங்க பாத்தீங்களா? ಗುಂಡಿಯನ್ನು குழி பறிக்கிறாங்க. ಗುಂಡಿಯನ್ನು ತೋಡುತ್ತಾರೆ. அன்பற்றவர்கள், ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದವರು. அன்பு மாறி போயிடுச்சு. ಪ್ರೀತಿ ಬದಲಾಗಿದೆ. ஆனா என் இயேசு, ಆದರೆ ನನ್ನ ಯೇಸು, அவர் அன்பு மாறல. ಆತನ ಪ್ರೀತಿ ಬದಲಾಗಲಿಲ್ಲ. அன்பு அப்படியே இருக்கு. ಆತನ ಪ್ರೀತಿ ಆ ರೀತಿ என் அன்பு மாறிட்டே இருக்கு. ನನ್ನ ಪ್ರೀತಿ ಬದಲಾಗುತ್ತಲೇ ಇದೆ. ஒரு நாள் கூடவே இருந்து ஊழியம் பண்ணான், ஒரு நாள் கூடவே இருந்து எல்லாத்தையுமே அனுபவிச்சான், சாப்பாடு சாப்பிட்டான், ஆண்டவரோடு கூட வாழ்ந்தான், ஆண்டவர் கூட நடந்தான், ஆண்டவர் செய்த அற்புதத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தான். ಒಂದು ದಿವಸ ದೇವರ ಜೊತೆಲೆ ಊಟ ಮಾಡಿದ, ದೇವರ ಜೊತೆಲೆ ನಡೆದಾಡಿದ, ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದ. ஆனா இன்னைக்கு இயேசுவை காட்டி கொடுக்கிறதுக்கு டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ಆದರೆ ಇವತ್ತು ಯೇಸುವನ್ನು ತೋರಿಸಿಕೊಡೋದಕ್ಕೋಸ್ಕರ ಸಮಯವನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದಾನೆ. அந்த பந்தியில அவங்க முகத்தை பார்க்கும்போது எவ்வளவு வேதனையா இருக்கும். ಆ ಊಟದ ಮೇಜಿನಲ್ಲಿ ಅವರ ಮುಖವನ್ನು ನೋಡುವಾಗ ದೇವರಿಗೆ ಎಷ್ಟು ನೋವಾಗಿರಬಹುದು. அவனுடைய அன்பு மாறிடுச்சு. ಆತನ ಪ್ರೀತಿ ಬದಲಾಯಿತು. பேதுருடைய அன்பு மாறும்போது ಪೇತ್ರನ ಪ್ರೀತಿಯು ಬದಲಾಗುತ್ತದೆ. ஆனா ஏன் இயேசுவின் அன்பு மாறல? ಆದರೆ ನನ್ನ ಯೇಸುವಿನ ಪ್ರೀತಿ ಬದಲಾಗಲಿಲ್ಲ. அன்பற்றவர்களுக்கு, ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದೇ ಇರುವವರಿಗೆ தேவன் அன்பாகவே இருந்தார். ದೇವರು ಪ್ರೀತಿಯಾಗಿದ್ದಾನೆ. இன்னைக்கு நான் நல்லவன், ಇವತ್ತು ನಾನು ಒಳ್ಳೆಯವನು, இன்னைக்கு நான் பரிசுத்தன், ಇವತ್ತು ನಾನು ಪರಿಶುದ್ಧನು, நாளைக்கு நான் பாவம், ನಾಳೆ ನಾನು ಪಾಪಿ, நாளைக்கு நான் நியாயம் செய்யறவன், ಮರುದಿನ ನಾನು ನ್ಯಾಯ ತೀರಿಸುವ, இன்னொரு நாள் நான் அநியாயம் செய்யறவன், ಇನ್ನೊಂದು ದಿವಸ ನಾನು ಅನ್ಯಾಯ ಮಾಡುವ, நான் மாறிக்கிட்டே இருக்கிறேன். ನಾನು ಬದಲಾಗುತ್ತಲೇ ஆனா ಇದ್ದೇನೆ. அவர் அன்பு, ಆದರೆ ಆತನ ಪ್ರೀತಿ, நான் பாவியா இருக்கும் போதும், ನಾನು ಪಾಪಿಯಾಗಿದ್ದಾಗ, நான் பரிசுத்தவனா இருக்கும் போதும், ನಾನು நான் ಪರಿಶುದ್ಧನಾಗಿರುವಾಗ, நீதிமானா இருக்கும் போதும், ನಾನು நான் ನೀತಿವಂತನಾಗಿದ್ದರೂ, அநியாயத்தை செய்யும் போதும், ನಾನು ಅನ್ಯಾಯ ಮಾಡಿದರೂ, அப்பா அன்பு மாறவில்லை. ದೇವರ ஹalleluya. ಪ್ರೀತಿಯು ಮಾರ್ಪಡಲಿಲ್ಲ. அவர்தாங்க love to the ಆತನೇ loveless. ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದೆ ಇರುವವನಿಗೆ, பிரீத்தி அற்றவர்களுக்கு, அன்பு அற்றவர்களுக்கு அவர்தான் அன்பு. ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದವರಿಗೆ ಆತನೇ ಪ್ರೀತಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எவ்வளவு நல்ல தேவனை நானும் நீங்களும் வணங்கிக்கிட்டு இருக்கிறோம். ಎಷ್ಟು ಒಳ್ಳೆ ದೇವರನ್ನು ನಾನು ನೀವು ಆತನನ್ನು ಸೇವಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. அவர் அன்பு நாம் நேசிப்போம் என்று அவர் நம்ம நேசிக்கல. ಆತನ ಪ್ರೀತಿ ನಮ್ಮ ಪ್ರೀತಿಯಿಂದ ಆತನ ಪ್ರೀತಿಸುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡಲಿಲ್ಲ. நான் நேசித்த பிறகு அவர் என்ன நேசிக்கல. ನಾನು ಪ್ರೀತಿ ಮಾಡಿದ ನಂತರ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿ நான் ಮಾಡಲಿಲ್ಲ. அவருக்காக எதையாவது செஞ்ச பிறகு அவர் என்ன நேசிக்கல. ನಾನು என்ன கவனிங்க, ಆತನಿಗೋಸ್ಕರ ಏನಾದ್ರೂ ಮಾಡಿದ ಆದ್ಮೇಲೆ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡಲಿಲ್ಲ. அவருக்காக நான் எதையாவது செய்வான் அப்படின்னு சொல்லி அவர் நேசிக்கல. ಅವರಿಗೋಸ್ಕರ ಏನಾದ್ರೂ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಮಾಡಲಿಲ್ಲ. அவரை தேடுவதற்கு முன்பாக, அவரை நேசிப்பதற்கு முன்பாக, அவரை நிராகரித்த போதும், அவரை தள்ளின போதும் அவர் என்னை நேசித்தார். ನಾನು ಆತನನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವ ಮುನ್ನ, ನಾನು ಆತನನ್ನು ತಳ್ಳಿಬಿಟ್ಟು ಓಡುವ ಮುನ್ನ ಆತನು ನಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಸಿದ್ದಾನೆ. because ಏಕೆಂದರೆ his love cares you and I. ಆತನ ಪ್ರೀತಿಯು ನಮ್ಮ ಮೇಲೆ ಕಾಳಜಿ. ஏன் என்னை அப்படி நேசிக்கிறாருன்னா, எப்பவுமே அவர் நேசிக்கிறதுனால என்னை அப்படி பார்த்துக்கிறாரு. ಯಾಕೆ அடுத்த பாயிண்ட் 1 போடுங்க. ಯಾಕೆ ಆ ರೀತಿ ನಮ್ಮನ್ನು ಆತನು ಕೇರ್ ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. His love cares you. ಆತನ ಪ್ರೀತಿಯು ನಮ್ಮ ಮೇಲೆ ಕೇರ್ ಮಾಡುವುದಾಗಿದೆ. ಕೇರ್ பண்ணிக்கிட்டே இருக்குது உங்களை என்னையும். ಆತನ ಪ್ರೀತಿಯು ನಮ್ಮ ಮೇಲೆ ಯಾವಾಗಲೂ ಕಾಳಜಿ ವಹಿಸುತ್ತೆ. அவர் அன்பு ஒவ்வொரு நாளும் நம்மை விசாரித்துக் கொண்டே இருக்கிறது. ಆತನ ಪ್ರೀತಿಯು ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮನ್ನು ವಿಚಾರಿಸುತ್ತಲೇ ಇದೆ. அவர் அன்பு ஒவ்வொரு நாளும் நம்மை யோசித்துக் கொண்டே இருக்கிறது. ಆತನ ಪ್ರೀತಿಯು ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮ ಬಗ್ಗೆ ಯೋಚಿಸುತ್ತಲೇ ಇದೆ. அவர் அன்பு ஒவ்வொரு நாளும் எனக்காக உங்களுக்காக ஏங்கிக் கொண்டே இருக்கிறது. ಆತನ ಪ್ರೀತಿಯು ನಿಮಗೋಸ್ಕರ ನನಗೋಸ್ಕರ ಯಾವಾಗಲೂ ಅದು ಎದುರು ನೋಡುತ್ತಲೇ ಇದೆ. அந்த அன்பு நிலையான அன்பாக இருக்கிறது. ಅದು ನಿರಂತರವಾದ ಪ್ರೀತಿಯಾಗಿದೆ. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. நாம் அவருக்கு ஜீவனை கொடுப்போம் என்று அவர் எனக்கு ஜீவனை கொடுக்கல. ಆತನಿಗೋಸ್ಕರ ಜೀವ ಕೊಡುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲಿಲ್ಲ. அவர் நேச்சரே அன்புதான். ಆತನ ಕಾರ್ಯವೇ ಪ್ರೀತಿ. அவர் என் மேல எப்பவுமே அன்பாகவே இருக்கிறார். ಆತನು ನನ್ನ ಮೇಲೆ ಯಾವಾಗಲೂ ಪ್ರೀತಿಯಾಗಿದ್ದಾನೆ. ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. ಒಂದು ಸ್ಟೋರಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஒரு ஆங்கிலத்துல ஒரு ஸ்டோரி இருக்கு. ಒಂದು ಇಂಗ್ಲಿಷ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ಸ್ಟೋರಿ ಇದೆ. அந்த ஒரு ஸ்டோரி தான், கற்பனை தான், இது உண்மை இல்ல, கற்பனை தான். ಒಂದು ಕಲ್ಪನೆ, ಇದು ನಿಜವಲ್ಲ. ஜீசஸ் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு, கவனிங்க என்ன, ಯೇಸು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬಾಳಿದ ಮೇಲೆ எல்லாம் என்ன பார்க்கணும், எல்லாம் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கணும். ಎಲ್ಲರೂ ನನ್ನನ್ನು ನೋಡಬೇಕು. ஜீசஸ் இந்த உலகத்துல வாழ்ந்தார், நமக்காக வாழ்ந்தார். ಯೇಸು ನಮಗೋಸ್ಕರ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬಾಳಿದರು. எனக்காக அடிக்கப்பட்டாரு, ನನಗೋಸ್ಕರ ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟರು. எனக்காக அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி மரித்து உயிர்த்தாரு. ನನಗೋಸ್ಕರ ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟು ಮರಣ ಹೊಂದಿ ನನಗೋಸ್ಕರ ಮೇಲಕ್ಕೆ ಹೋದನು. மரித்து உயிர்த்து போனாருங்களா? ನನಗೋಸ್ಕರ ಮರಣ ಹೊಂದಿ ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದನು.
பரலோகத்துக்கு போறாரு. ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ. அப்போ பிதா என்ன பண்றாரா, ಆಗ ತಂದೆ ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ, கவனிங்க அந்த ஸ்டோரி அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ಸ್ವಲ್ಪ ஜீசஸ் ಆ ಸ್ಟೋರಿಯನ್ನು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. எல்லாத்தையும் முடிச்சிட்டு ಎಲ್ಲವನ್ನು ಮುಗಿಸಿ ஹெவன்ல கால் வச்சுட்டு போறாரு. ஓ ஹெவனுக்கு ஆண்டவர் போறாரு. ಆಗ ಹೆವೆನ್ಗೆ ದೇವರು தன்னுடைய ಹೋಗುತ್ತಾರೆ. கடமையை அழகா முடிச்சிட்டு அவர் ஹெவனுக்கு போறாரு. ಆತನ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಾಚರಣೆಯನ್ನು ಮುಗಿಸಿ ಹೋಗುತ್ತಾರೆ. பிதா பாக்குறாரு, ತಂದೆ ನೋಡುತ್ತಾರೆ, கையில ஆணி, ಕೈಯಲ್ಲಿ கால்ல ஆணி, ಕೈಯಲ್ಲಿ ಮೊಳೆ ಹೊಡೆದಿದೆ, ಕಾಲಲ್ಲಿ ಮೊಳೆ ஒரு ಹೊಡೆದಿದೆ. அப்பாவா அவர் பார்க்கும்போது ಒಂದು ತಂದೆಯಾಗಿ ನೋಡುವಾಗ ಮೈ ಸನ್ அப்படின்னு சொல்லி ಕದರ್றாரு. ಓ ನನ್ನ ಮಗನೇ ಎಂಬುದಾಗಿ ಕಿರ್ಚುತ್ತಾರೆ. ஆணி அடிச்சிட்டாங்களா, ಓ ಮೊಳೆ ಹೊಡೆದಿದ್ದಾರ ನಿನ್ನ ಕೈಯಲ್ಲಿ அப்படின்னு சொல்லி கதறாரு. ಆ ರೀತಿ ಅವರು ಕಷ್ಟ ಆಗುತ್ತಾರೆ. ஒரு சாதாரண தகப்பனுக்கும் சரீர பிரகார தகப்பனுக்கு எவ்வளவு ஏக்கம் இருக்கு. ಒಂದು ಶಾರೀರಿಕವಾಗಿರುವ ತಂದೆಗೆ ಎಷ್ಟು ದೊಡ್ಡ நம்ம பிள்ளைங்களுக்கு எதுனா அடிபட்டுடுச்சுனா எவ்வளவு நம்ம துடிக்கிறோம். ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಏನಾದರೂ ಗಾಯವಾದರೆ ಎಷ್ಟು ನಾವು ನೋವಾಗುತ್ತದೆ. நேத்துக்கு ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருந்தோம் முந்தா நாள். ನೆನ್ನೆಗೆ ಏನೋ ಒಂದು ಕೆಲಸ நானும் என் பையனும் அங்க சர்ச்சில் வேலை பண்ணிட்டு இருந்தோம். ನಾನು ನನ್ನ ಮಗನು ಚರ್ಚಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಿದ್ದೆ. அது பண்ணும்போது திடீர்னு கையில கட் ஆயிடுச்சு. ಅದು ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿರುವಾಗ ಸಡನ್ ಆಗಿ ಕೈ ಸ್ವಲ್ಪ ಕಟ್ ಆಯ್ತು. ಅಯ್ಯೋ ಮಗನೇ சொல்லி, ಅಯ್ಯೋ ನನಗೆ ತುಂಬಾ ಕಷ್ಟ ಆಯ್ತು, ನನ್ನ ಮಗನೇ ಆ ರೀತಿ ಅಲ್ಲವೆಲ್ಲರೂ. ஆண்டவர் அந்த மாதிரி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, ஆண்டவர் துடிக்கிறாரு. ಆ ರೀತಿ ಕಲ್ಪನೆ ಮಾಡಿ ನೋಡಿಕೊಳ್ಳಿ, ತಂದೆ ಯಾವ ರೀತಿ ಮಾಡಿರಬಹುದು. ಓ ಮೈ ಸನ್, ಓ ನನ್ನ ಮಗನೇ, the nails அப்படின்னு சொல்றாராம். ಓ ನನ್ನ ಮೊಳೆ ಅಂತ ಹೇಳುತ್ತಾನೆ. ஆனா ஜீசஸ் என்ன ரிப்ளை பண்றாரு தெரியுங்களா? ಆದ್ರೆ ಜೀಸಸ್ ಏನ್ ರಿಪ್ಲೈ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಫಾದರ್ ತಂದೆ, it was not nails, it was the kiss அப்படின்னு சொல்றாராம். ತಂದೆ ಅದು ಮೊಳೆ ಅಲ್ಲ, ಅದು ಮುತ್ತು. இது ஆணி அடிச்சது இல்லப்பா, ಅದು ಮೊಳೆ ಹೊಡೆದದಲ್ಲ, இது எனக்கு கிடைச்ச முத்தம்பா. ಅದು ನನಗೆ ಕೊಟ್ಟಿದಂತ ಮುತ್ತು. எவ்வளவு அன்புள்ளவர் பாருங்க, ಎಷ್ಟು ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರು, எவ்வளவு தயவுள்ளவர் பாருங்க, ಎಷ್ಟು ದಯೆ ಉಳ್ಳವರು. அன்பற்றவர்களை அவரை அடித்து கொலை செய்து அவரை அனுப்பிட்டோம். ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದವರಾಗಿ ಆತನನ್ನು ಕೊಲೆ ಮಾಡಿದ್ದೇವೆ ನಾವು. ஆனால் அவர் என்னை எப்படி பார்க்கறாரு தெரியுங்களா? ಆದರೆ ಅವರು ನನ್ನನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಹೇಗೆ ರೀತಿ ನೋಡುತ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? செஞ்சதையெல்லாம் அவர் அவ்வளவு நேசமா பார்க்கறாரு. ನಾವು ಮಾಡಿದಲ್ಲ ಅವರು ಪ್ರೀತಿಯಿಂದನೇ ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. நம்ம மீண்டும் நேசிக்க கூடாது என்று உறுதியா இருக்கிற மக்களை நேசிப்பது மிகவும் கஷ்டம்தான். ನಾವು ಪ್ರೀತಿ ಮಾಡಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಮಕ್ಕಳನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವುದು ತುಂಬಾ ಕಷ್ಟವೇ. என்ன செஞ்சாலும் இவனை நேசிக்கவே கூடாதுடா அப்படின்னு சொல்லி இருக்கிற மக்களை நம்ம நேசிக்கிறது ரொம்ப கஷ்டம். ಇವರು ಏನೇ ಮಾಡಿದ್ರು ಇವ್ರ ಮೇಲೆ ಇನ್ಮೇಲೆ ನಾವು ಪ್ರೀತಿನೇ ತೋರಿಸಬಾರದು ಅಂದ್ರೆ ಮತ್ತೆ ನಾವು ಪ್ರೀತಿ ತೋರಿಸುವುದು ಕಷ್ಟವೇ. ஆனா ಆದರೆ ஆண்டவர் மாத்திட்டார் பாருங்க. ಆದರೆ ದೇವರು ಬದಲಾಯಿಸಿದರು. நம்ம அவளை எவ்வளவுதான் நிராகரிச்சாலும், ನಾವು ಎಷ್ಟೇ ಅವರನ್ನು ನಾವು ನಿರಾಕರಿಸಿದರೂ, அவரை எவ்வளவுதான் அடிச்சாலும், ಎಷ್ಟೇ ಅವರನ್ನು ಹೊಡೆದರು, அவருக்கு எவ்வளவுதான் துரோகம் செஞ்சாலும், ಎಷ್ಟೇ ನಾವು ದ್ರೋಹಿಯಾಗಿದ್ದರೂ, எப்படிதான் காட்டி கொடுத்தாலும், ಯಾವ ರೀತಿ ನಾವು ತೋರಿಸಿಕೊಟ್ಟರೂ, மறுதலிச்சாலும், ಆತನು ನಾವು ನಿರಾಕರಿಸಿದರೂ அவர் அன்பு திரும்பவும் நேசிச்சுக்கிட்டே இருக்குது பாருங்க. ಆತನ ಪ್ರೀತಿಯು ಮತ್ತೇನೋ ಅದು ಪ್ರೀತಿಸುತ್ತಲೇ ಇದೆ. ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಆತನ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. He is the love to the loveless. ಆತನೇ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದವರಿಗೆ. World may change, ಲೋಕವು ಬದಲಾಗಬಹುದು, God never change. ಆದರೆ ದೇವರು ಯಾವಾಗೂ ಬದಲಾಗುವುದಿಲ್ಲ. ஒருபோதும் அவர் மாறவே மாட்டார். ಒಂದು ಕ್ಷಣವೂ ಆತನು ಬದಲಾಗುವುದಿಲ್ಲ. நீங்க எல்லாரும் பாக்ஸிங் பார்த்திருக்கீங்க தானே? ನೀವೆಲ್ಲರೂ ಕುಸ್ತಿಯನ್ನು ನೋಡಿದ್ದೀರಾ? பாக்ஸிங் WWF WWE எல்லாம் பார்த்திருக்கீங்களா? ನೀವು WWF WWE ನೋಡಿದ್ದೀರಾ? இனிமேல் பார்க்க போவாதீங்க. ಇನಿಮೇಲೆ ಅದನ್ನು ನೋಡಬೇಡಿ. நான் அதை என்கரேஜ் பண்ணல. ಅದನ್ನು ನಾನು ನಿಮಗೆ ಪ್ರೋತ್ಸಾಹ. ஆனா ஒரு காலத்துல நம்ம பார்த்துட்டு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா பார்த்துக்கிட்டு இருந்தோம். ಅದು ನಾನು ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ತುಂಬಾ ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ಆಗಿ ನೋಡುತ್ತಾ ಇದ್ದೆ. WWF WWE ன்னு சொல்லி இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. ಮುಂಚೆ WWF ಅಂತ ಇತ್ತು, ಇವಾಗ WWE ಆಗಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஒரு குறிப்பிட்ட அந்த ஸ்போர்ட்ஸ் மேன் எனக்கு ரொம்ப இஷ்டம். ಅದರಲ್ಲಿ ಒಂದು ನಾಯಕನು ನನಗೆ ಇಷ್ಟ. அவரை வந்து இந்த ரெண்டு பேரும் சண்டை அடிக்கும்போது எல்லாரும் ரெண்டு பேரும் பயங்கரமா அடிச்சுக்குவாங்க. ಅದರಲ್ಲಿ ಇಬ್ಬರು ಕುಸ್ತಿ ಮಾಡುವಾಗ ಇಬ್ಬರು ಸರಿಯಾಗಿ ಕುಸ್ತಿ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. கடைசில அவரை லாக் பண்ணி கீழே விடும்போது கை தட்டணும். ಅವರನ್ನು ಆ ಬೇಡಿ ಹಾಕಿ ಮಲಗಿಸುವಾಗ ಕೈ ತಟ್ಟಿದ ತಕ್ಷಣ ಬಿಟ್ಬಿಡಬೇಕು. என்னுடைய ஹீரோ இன்னொருத்தனை அடிச்சு அவனை கீழே விழுத்திட்டான், அவன் கை தட்ட இப்படி சொல்றான், இப்படி பண்றான், ஐ குவிட் அப்படின்னு சொல்றான். ನಾನು ನೋಡುತ್ತಿದ್ದ ನಾಯಕನು ಹಿಡಿದಿರುವಾಗ ಇನ್ನೊಬ್ಬನು ತಟ್ಟುವಾಗ ಅವನು ಬಿಡಬೇಕು. உடனே விட்டுறான். ತಕ್ಷಣವೇ ಬಿಡುತ್ತಾರೆ. திரும்ப சண்டை ஆரம்பிக்குது. ಮತ್ತೇನೋ ಜಗಳ ಆರಂಭಿಸುತ್ತದೆ. திரும்ப சண்டை ஆரம்பிச்சிருது. ಮತ್ತೆ ಜಗಳ ಬರುತ್ತದೆ. அப்படி சண்டை ஆரம்பிச்சிட்டே இருக்கும்போது ಆ ಜಗಳ ಬರುತ್ತಾ ಇರುವಾಗ அந்த ஆப்போசிட்ல இருக்கிற ஆளு என்னோட ஹீரோ பயங்கரமா அடிக்கிறான். ಆ ಆಪೋಸಿಟ್ ಅಲ್ಲಿ ಇರುವ ವ್ಯಕ್ತಿಯು ನನ್ನ ನಾಯಕನಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಹೊಡಿತಾರೆ. ರೂಲ್ಸ್ எல்லாம் மீறி அடிக்கிறான். ರೂಲ್ಸ್ ಎಲ್ಲ ಬ್ರೇಕ್ ಮಾಡಿ பயங்கரமா அடிச்சு ஹீரோவை கீழே போட்டுறான். ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ಕೆಳಗೆ ಹಾಕುತ್ತಾರೆ. அவன் போட்டு இப்படி கட்டி பிடிச்சு நின்னு இப்படி அப்படியே லாக் பண்ணி நிக்கறான். ಅವರು ಬೇಡಿ ಹಾಕುವಾಗ ரெஃபரி வந்து கேக்குறாரு. ರೆಫ್ರಿ ಕೇಳ್ತಾರೆ, do you want to quit அப்படின்னு கேக்குறாரு. ನೀವು ಇದಕ್ಕೆ ಆಟವನ್ನು ಬಿಡುತ್ತೀರಾ? ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு? ಆದ್ರೆ ನನ್ನ ನಾಯಕ ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಗೊತ್ತಾ?
ஐ டோன்ட் வாண்ட் டு குவிட். ನಾನು ಈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. இது கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சு பாருங்க. ಇದನ್ನು ಸ್ವಲ್ಪ ಬೇರೆ ರೀತಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ. என் கர்த்தரை நான் எவ்வளவு நிராகரிக்கிறேன், ನಾನು ಎಷ್ಟು ನನ್ನ ದೇವರನ್ನು ನಾನು எவ்வளவு அடிக்கிறேன், ಎಷ್ಟು ಹೊಡೆಯುತ್ತೇನೆ, எவ்வளவு அவமானப்படுத்துறேன், ಎಷ್ಟು ಅವಮಾನಪಡಿಸುತ್ತೇನೆ, எவ்வளவு துன்பப்படுத்துறேன், ಎಷ್ಟು ಕಷ್ಟ ಕೊಡುತ್ತೇನೆ, எவ்வளவு அவமானப்படுத்துறேன், எவ்வளவு காயப்படுத்துறேன் என் இயேசுவை, ಎಷ್ಟೊಂದು ಅವಮಾನಪಡಿಸುತ್ತೇನೆ, ಎಷ್ಟು ಗಾಯ ಮಾಡುತ್ತೇನೆ. யாராவது வந்து ಯಾರಾದ್ರೂ ಬಂದು எல்லாத்தையும் விட்டுட்டு போ ಇದನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗು ಅಂದ್ರೆ அப்படின்னு சொன்னா ಅಂದ್ರೆ ಇದ್ರೆ ಹೇಳಿದರೆ என் கர்த்தர் குவிட் பண்ண மாட்டார். ನನ್ನ ದೇವರು ಬಿಡುವುದಿಲ್ಲ. அவர் குவிட் பண்ணவே மாட்டார். ಆತನು ಯಾವ ಕಾರಣಕ್ಕೂ ಬಿಡುವುದಿಲ್ಲ. அவர் எப்பவுமே என் மேல உங்க மேல வச்ச அன்புனால என்னைய உங்களையும் அவ்வளவு நேசிக்கிறார், அவ்வளவு அக்கறையா இருக்கிறார் என் மேல உங்க மேல. ಆತನು ಯಾವಾಗಲೂ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ನನ್ನ ಮೇಲೆ ಅಕ್ಕರೆ ಉಳ್ಳವನು, ஆனா அவருக்குள்ள ஒரு போராளி, அன்பின் போராளி இருந்துகிட்டே இருக்கிறாங்க. ಆತನೊಳಗೆ ಇರುವ ಪ್ರೀತಿಯ ಒಂದು ಹೋರಾಟಗಾರನು ಆತನೊಳಗೆ ಇದ್ದಾನೆ. ஆனா என் மேல வச்ச உங்க மேல வச்ச அன்பில் இருந்து அவர் குவிட் பண்ணவே மாட்டார். ಆದರೆ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ನನ್ನ ಮೇಲೆ ಇರುವ ಪ್ರೀತಿಯಿಂದ கரங்களை சத்தமாக தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya. என் மேல உங்க மேல வச்ச அன்பில் இருந்து அவர் குவிட் பண்ணவே மாட்டார். ನನ್ನ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇಟ್ಟಿರುವುದನ್ನು ಬಿಟ್ಟು ಆತನು ಹೊರಗೆ ಹೋಗುವುದಿಲ್ಲ. சிலுவையில தொங்குறாரு, ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಆತನಿದ್ದಾನೆ. எல்லாரும் அவமானப்படுத்துறாங்க, ಎಲ್ಲರೂ ಆತನು ಅವಮಾನ ಪಡಿಸುತ್ತಾರೆ, துப்புறாங்க, ಆತನನ್ನು ಹುಗಿಯುತ್ತಾರೆ, திட்டுறாங்க, ಬೈಯುತ್ತಾರೆ, கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்றாங்க, ಇಳಿದು ಬಾ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. உலகத்தை ரட்சிக்கிறியா, நீ உன்னை ரட்சிக்கோ, உன்ன முடியாதா அப்படின்னு சொல்லி ಅವಮಾನப்படுத்துறாங்க. ಲೋಕವನ್ನೇ ರಕ್ಷಿಸುವವನ ನೀನು, ನಿನ್ನನ್ನೇ ನೀನು ಮೊದಲು ರಕ್ಷಿಸಿಕೋ ಅಂತ ಅವಮಾನ ಪಡಿಸುತ್ತಾರೆ. அவ்வளவு ಕೇವಲப்படுத்துறாங்க, ಅಷ್ಟು ಆತನನ್ನು ಅವಮಾನ ಪಡಿಸುತ್ತಾರೆ. இயேசுவால முடியும், ಯೇಸುವಿಂದ ಆಗುತ್ತದೆ. அங்க சிலுவையிலிருந்து உடனே இறங்கி வர்றதுக்கு. ಆ ಶಿಲುಬೆಯಿಂದ ಇಳಿದು ಬರಕ್ಕೆ ಆತನಿಂದ கல்லறையில இருந்து எழுந்து வந்தவருக்கு சிலுவையிலிருந்து இறங்கி வர்றதுக்கு எவ்வளவு நேரம்? ಆತನು ಸಮಾಧಿಯಿಂದ ಎದ್ದವನಿಗೆ ಆ ಶಿಲುಬೆಯಿಂದ ಇಳಿದು ಬರೋದಕ್ಕೆ ಎಷ್ಟು ಸಮಯವಾಗಬಹುದು. ಆದರೆ அவர் குவிட் பண்ணல. ಆದರೆ ಆ ಆಟವನ್ನು ಬಿಡಲಿಲ್ಲ. கடைசி வரைக்கும் சிலுவையில தொங்கிட்டே தான் இருக்கிறார். ಆ ಆಟದಿಂದ ಹೊರಗೆ ಬರದೆ ஹalleluya ತನಕ ಆ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ அவர் குவிட் பண்ண மாட்டாருங்க. ಆತನು ಆ ಕಾರ್ಯದಿಂದ ಹೊರಗೆ ಬರಲಿಲ್ಲ. அன்பற்றவர்களா நம்ம இருந்தாலும், ನಾವು ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದವರಾಗಿದ್ದರೂ அவர் என் மேல அன்புள்ளவராகவே இருக்கிறார். ಆದರೆ ಆತನು ನನ್ನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. அன்பற்றவர்களாய் நம்ம இருந்தாலும், ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದವರು ಆಗಿದ್ದರೂ அவர் அன்புள்ளவராய் இருக்கிறார். ಆತನು ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. His love cares ಮಾತ್ರ ಇಲ್ಲ, ಆತನ ಪ್ರೀತಿಯು ನಮ್ಮ ಮೇಲೆ ಕೇರ್ ಮಾಡುವುದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, His love cures you and I. ಆತನ ಪ್ರೀತಿಯು ನಮ್ಮ ಗಾಯಗಳನ್ನು ಗುಣಪಡಿಸುತ್ತದೆ. என்னையும் உங்களையும் அவர் குணப்படுத்தி கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும். ಆತನ ಪ್ರೀತಿಯು ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನನ್ನು ಒಂದೊಂದು ದಿನವೂ ಗುಣಪಡಿಸುತ್ತದೆ. ஒவ்வொரு நிமிஷமும் குணப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ಒಂದೊಂದು ನಿಮಿಷವೂ ಗುಣಪಡಿಸುತ್ತಿದೆ. நம்ம கடந்த வாரம் பந்தியில பங்கெடுத்தோம். ಕಳೆದ ವಾರ ನಾವು ಮೇಜಿನಲ್ಲಿ ನಾವು ಭಾಗವಹಿಸಿದ್ದೇವೆ. ಅದು இதுதான் ஞாபகப்படுத்தணும் நம்ம. என்ன? ಆಗ ಈ ವಾಕ್ಯವನ್ನೇ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡಿದ್ದೇವೆ. மத்தேயு 26:26 ல இருந்து வசனம் சொல்கிறது. இயேசு சொல்றாரு, மத்தாய 26:26 ಇಂದ அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி பூசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் சொல்றாரு. ಅವರು ಊಟ ಮಾಡುವ ಮುನ್ನ ರೊಟ್ಟಿಯನ್ನು ಮುರಿದು ಆತನು ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟಿ, ತಗೊಳ್ಳಿ ಇದನ್ನು ತಿನ್ನಿ, ಇದು ನನ್ನ ದೇಹವಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿ ನಂತರ ಮತ್ತೆ ಪಾತ್ರೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಆತನು ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ ಅವರಿಗೆ ನೀಡಿದನು. அவர் சிந்தின ரத்தமும் அவருடைய சரீரமும் என்னையும் உங்களையும் குணப்படுத்திக்கிட்டே இருக்குங்க. எப்பவுமே ಆತನು ಸುರಿಸಿದ ರಕ್ತವು ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನನ್ನು ಗುಣಪಡಿಸುತ್ತದೆ. அவர் சிந்தின ரத்தம் என் பாவங்களிலிருந்து என்னை குணப்படுத்துகிறது. ಆತನು ಸುರಿಸಿದ ರಕ್ತ ನನ್ನ ಪಾಪವನ್ನು ಯಾವಾಗಲೂ ಗುಣಪಡಿಸುತ್ತದೆ. பாருங்க, his love cures our body. என்னுடைய சரீரத்தை குணப்படுத்துகிறது அவருடைய அன்பு. ಆತನ ಪ್ರೀತಿಯು ನನ್ನ ದೇಹವನ್ನು அவர் அன்பு எதுங்க? அவர் சிந்தின ரத்தத்தை பாருங்க, அவர் எனக்காகப்பட்ட அடியை பாருங்க, அவர் எனக்காகப்பட்ட தழும்புகளை பாருங்க. ಆತನು ನಮಗೋಸ್ಕರ ಒಡೆಯಲ್ಪಟ್ಟ ಗಾಯವನ್ನು ನೋಡಿ, ಆತನು ನಮಗೋಸ್ಕರ ಗಾಯಪಟ್ಟದ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡಿ, அவருடைய சரீரம், அவருடைய தழும்புகள், அவருடைய காயங்கள், அவருடைய ரத்தம் என்னையும் உங்களையும் குணமாக்கி கொண்டிருக்கிறது. ಆತನ ಶರೀರದಲ್ಲಿ ಒಡೆದ ಕಾರಣ ಆತನ ಗಾಯಗೊಂಡಾಗಿದ್ದಾನೆ. ಆತನು ಸುರಿಸಿದ ರಕ್ತವು ಆತನು ಪ್ರೀತಿ ತೋರುವನಾಗಿದ್ದಾನೆ. எல்லாம் சொல்லமா, his love cares ಮಾತ್ರ ಅಲ್ಲ, his love cures you and
செய்கிறாய். ಆತನ ಪ್ರೀತಿಯು ಅದು ನಮ್ಮನ್ನು ಕೇರ್ ಮಾಡುವುದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಅದು ಗುಣಪಡಿಸುತ್ತದೆ. என் சரீரத்தை குணப்படுத்திக்கிட்டே ನನ್ನ இருக்கு. ಶರೀರವನ್ನು ಅದು ಯಾವಾಗಲೂ என் ಗುಣಪಡಿಸುತ್ತದೆ. சரீரத்தை மாத்திரம் இல்ல, என் மைண்ட குணப்படுத்திக்கிட்டு இருக்கு. ನನ್ನ ಶರೀರ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ನನ್ನ ಮೈಂಡ್ ಅನ್ನು ಗುಣಪಡಿಸುತ್ತದೆ. என்னென்னலாம் சிந்தித்து கொண்டிருக்கிறேன், ಏನೆಲ್ಲ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತೇವೆ, என்ன பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ಏನು ಪಾಪ ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೆ, எப்படி மோசமான காரியங்கள் இருக்கு, ಎಷ್ಟು ಮೋಸವಾದ ಕಾರ್ಯಗಳಿದೆ, குணப்படுத்துகிறது அவருடைய ಆದ್ರೆ ಗುಣಪಡಿಸುವವನು ಅವನೇ. அவருடைய மரணம், அவருடைய சிலுவை மரணம், அவருடைய ரத்தம், அவருடைய சரீரம், அவருடைய காயங்கள் என்னை குணப்படுத்தி கொண்டிருக்கிறது. ಆತನ ರಕ್ತವು, ಆತನ ಶಿಲುಬೆಯ ಕಾರ್ಯವು, ಆತನ ರಕ್ತವು ನಮ್ಮನ್ನು ಗುಣಪಡಿಸುತ್ತದೆ. அது மாத்திரமல்ல, his love cures our souls, என்னுடைய ஆத்மாவை குணப்படுத்துகிறது. ಆತನ ಪ್ರೀತಿಯು ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಅದು ಗುಣಪಡಿಸುತ್ತದೆ. என் ஆத்மா எவ்வளவு மோசத்துல மரணத்திற்கு ஏதுவாக இருந்தது, ನನ್ನ ಆತ್ಮವು ಅದು ಮರಣಕ್ಕೆ ದಾರಿಯಾಗಿ பாதாளத்துக்கு போக வேண்டிய என்னுடைய ஆத்மாவை மீட்டெடுத்து, நரகத்திற்கு போக வேண்டிய ஆத்மாவை மீட்டெடுத்தவது அவருடைய ரத்தமும் அவருடைய சரீரம் தானே. ನನ್ನವನ್ನು ನರಕಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕಿಂತ ಕಾಯ್ದುಕೊಂಡ ನನ್ನ ಸೋಲನ್ನು ಗುಣಪಡಿಸಿದವರು ಆತನೇ ಅಲ್ಲವಾ? அவருடைய ரத்தம் என்னுடைய லைஃபை கியூர் பண்ணுது. ಆತನ ರಕ್ತವು ನನ್ನ ಲೈಫ್ ಅನ್ನು ಕ್ಯೂರ್ ಮಾಡಿ. எவ்வளவு காயங்கள் என்னுடைய இதயத்துல, ಎಷ್ಟೊಂದು ಗಾಯಗಳು ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ, மனசுல எவ்வளவு காயங்கள், ನನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಎಷ್ಟು ಗಾಯಗಳು, ஆறாத காயங்கள், ಅದು ಗಾಯ வடுகள் அப்படியே இருக்கிறது, ಆ ಮಾರ್ಕಲ್ಲ ಆ ರೀತಿ ಇದೆ, கேட்ட வார்த்தைகள் அப்படியே இருக்கிறது, ಕೇಳಿದ ಮಾತುಗಳು ಆ ರೀತಿಯೇ ಇದೆ, பேசின வார்த்தைகள் அப்படியே இருக்கிறது, ಮಾತನಾಡಿದ ಕಾರ್ಯಗಳು ಆ ರೀತಿ ಇದೆ, அநேகரை சபித்த சாபங்கள் அப்படியே என் காதுக்குள்ளாக இருக்கிறது, ಅನೇಕರು ಶಾಪ ಮಾಡಿದ ಕಾರ್ಯಗಳು ನನ್ನಲ್ಲಿ ಹಾಗೆ ಇದೆ, எத்தனையோ காயங்கள் ஆறாமல் இருக்கிறது, ಎಷ್ಟೋ ಗಾಯಗಳು ಆರ್ಪಡದೇ ಇದೆ. அவருடைய ரத்தமும் அவருடைய அப்பமும் தான் என்னுடைய உங்களுடைய காயங்களை, வாழ்க்கையின் காயங்களை ஆற்றுகிறதா இருக்கிறது. ಆತನ ರೊಟ್ಟಿಯು, ಆತನ ರಕ್ತ ಮಾತ್ರ ಗುಣಪಡಿಸುವುದಾಗಿದೆ. இந்த உலகத்துல சொல்லுவாங்க, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, டைம் தான் மருந்துன்னு சொல்லுவாங்க. ಸಮಯವೇ ಅದಕ್ಕೆ ಸಮಯ, டைம் தான் மருந்து, ಟೈಮೇ ಅದಕ್ಕೆ, டைம் ஆகட்டும், காலம் ஆகட்டும், மாறிடும், ಟೈಮ್ ಆಗಲಿ ಎಲ್ಲವಾಗಲಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ, காலம் எல்லாத்தையும் ஆற்றிடும். கவனிங்க, என்ன ಸಮಯ ಎಲ್ಲವನ್ನು ಬದಲಾಯಿಸುತ್ತದೆ ಅಂತ காலம் எல்லா காயத்தையும் ஆற்றிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ಸಮಯ ಎಲ್ಲವನ್ನು ಬದಲಾಯಿಸುತ್ತದೆ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு, ಆದ್ರೆ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವ காலம் எல்லாத்தையும் ஆத்தாதுங்க, ಎಲ್ಲ ಸಮಯವು ನಮಗೆ ಬದಲಾಗುವುದಿಲ್ಲ. கர்த்தர் தான் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். ಆದ್ರೆ ನಮ್ಮ ಗಾಯಗಳನ್ನು ದೇವರು ಮಾತ್ರವೇ காயங்களை ஆற்றுகிறது என் கர்த்தர். ಅದು ಆ ಗಾಯಗಳನ್ನು ಗುಣಪಡಿಸುವವರು ನಮ್ಮ ದೇವರು. அவருடைய நேசம் அந்த மாதிரி, ಆತನ ಪ್ರೀತಿಯು ಆ ರೀತಿಯಾದ ಪ್ರೀತಿ. அன்பற்றவர்களுக்கு அன்பை கொடுக்கிறவர் அவர். ಆತನು ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದವರಿಗೆ ಪ್ರೀತಿ ತೋರುವವನು. மோசமானவர்களுக்கும் அன்பை கொடுக்கிறவர் அவர். ಮೋಸವಾಗಿರುವವರಿಗೆ ಪ್ರೀತಿ ಕೊಡುವವನು. அவரை அடிக்கிறவர்களுக்கும் அன்பை கொடுக்கிறவர் அவர். ಆತನನ್ನು ಒಡೆಯುವವರಿಗೆ ಪ್ರೀತಿ ಕೊಡುವವನು. அவரை நிராகரிக்கிறவர்களுக்கும் அன்பை கொடுக்கிறவர் அவர். ಆತನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುವವರಿಗೂ ಪ್ರೀತಿಯನ್ನು ಕೊಡುವವನು. அவரை அவமானப்படுத்துகிறவர்களுக்கும் அன்பையே கொடுக்கிறவர் அவர். ಆತನನ್ನು ಅವಮಾನಪಡಿಸಿದವರಿಗೆ ಪ್ರೀತಿ ಕೊಡುವವನು. இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்குது. ಈ ಲೋಕವು ಬದಲಾಗುತ್ತಲೇ ಇದೆ. உலகத்தின் அன்பு மாறிக்கொண்டே இருக்கிறது. ಈ ಲೋಕದ ಪ್ರೀತಿ ಬದಲಾಗುತ್ತಲೇ ಇದೆ. ஆனால் என் கர்த்தரின் அன்பு நேற்றும் இன்றும் என்றும் மாறாததாய் அப்படியே இருக்கிறது. ಆದ್ರೆ ನನ್ನ ದೇವರ ಪ್ರೀತಿಯು ನಿನ್ನೆ ಇವತ್ತು ಯಾವತ್ತಿಗೂ ಬದಲಾಗದೆ ಆ ರೀತಿಯೇ ಇದೆ. அந்த அன்பை நானும் நீங்களும் அப்படியே பற்றி கொண்டு பிடிச்சுக்கணும். ಆ ಪ್ರೀತಿಯನ್ನು ನಾನು ನೀವು ಯಾವಾಗಲೂ ಬಿಡದೆ மகனின் அன்பு மாறலாம், ನನ್ನ ಮಗನ ಪ್ರೀತಿ ಬದಲಾಗಬಹುದು, என் மகளின் அன்பு மாறலாம், ನನ್ನ ಮಗಳ ಪ್ರೀತಿ என் ಬದಲಾಗಬಹುದು, பெற்றோர்களின் அன்பு மாறலாம், ನನ್ನ ಹೆತ್ತವರ ಪ್ರೀತಿ ಬದಲಾಗಬಹುದು, என்னுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் அன்பு மாறலாம், ನನ್ನ ಫ್ರೆಂಡ್ಸ್ ನನ್ನ ಇರುವವರೆಲ್ಲ ಬದಲಾಗಬಹುದು. இந்த இயேசுவின் அன்பு ஒரு நாளும் ஒருபோதும் ஒரு நொடியும் மாறவே மாறாது. ಆದ್ರೆ ಈ ಯೇಸುವಿನ ಪ್ರೀತಿ ಒಂದು ದಿನವೂ ಅದು ಬದಲಾಗದೇ இந்த ಇರುವುದು. இயேசு அன்பாகவே இருக்கிறார். ಈ ಯೇಸು ಪ್ರೀತಿಯಾಗಿ ಇದ್ದಾನೆ. இந்த அன்பை பற்றிக் கொள்ளுங்க. ಈ ಪ್ರೀತಿಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿ. யார் உங்களை கைவிட்டு போனாலும், ಯಾರು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದರು, இயேசு உங்களை கைவிட்டு போக மாட்டார். ಯೇಸು ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. அந்த கரம் பிடித்தவர் உங்களை விட்டு போவே மாட்டார். ಆ ಕೈಯನ್ನು ಹಿಡಿದು ಅವರು ಕೈ ಹಿಡಿದರೆ ಆತನು ಬಿಟ್ಟು ಹೋಗುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவருக்கு இந்த வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ದೇವರಿಗೆ ಈ ವಾಕ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. ஒப்பு கொடுக்கிறோம். அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே, நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க
உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்தில் அலைந்தேன் ஐயா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது. ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ದೊಡ್ಡದು, ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ದೊಡ್ಡದು, ನಿನ್ನ ಕರುಣೆ ದೊಡ್ಡದು, ನಿನ್ನ ಕೃಪೆಯು ದೊಡ್ಡದು, ನಿನ್ನ ದಯೆಯು ದೊಡ್ಡದು. ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ದೊಡ್ಡದು, ನಿನ್ನ ಕರುಣೆ ದೊಡ್ಡದು, ನಿನ್ನ ಕೃಪೆಯು ದೊಡ್ಡದು, ನಿನ್ನ ದಯೆಯು ದೊಡ್ಡದು. ಅನಾದಿ ಸ್ನೇಹದಿಂದ ನನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡಿರುವೆ, ಕಾರುಣ್ಯದಿಂದ ನನ್ನ ಸೆಳೆದುಕೊಂಡಿರುವೆ. ಅನಾದಿ ಸ್ನೇಹದಿಂದ ನನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡಿರುವೆ, ಕಾರುಣ್ಯದಿಂದ